அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ஜிஎஸ்டி ஆடிட் பற்றியானது. இதை பற்றி நமக்கு விவரிக்க நமது நெருங்கிய நண்பரும் ஜிஎஸ்டி பிராக்டிஷனரான திரு கதிரவன் அவர்கள் வந்துள்ளார். முதலில் நான் தலைவர் ஜெயக்குமார் கார்த்திகேயன் அவர்களை வெல்கம் ஸ்பீச் கொடுக்க அழைக்கிறேன். நன்றி சதீஷ்குமார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு டாபிக்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் கொஞ்சம் புதுசா டிஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இப்போ ஆடிட்ல வந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நோட்டீஸும் பார்த்துருப்பீங்க. கிளைண்ட் விஷயமா வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ வந்து நான் அதே போல வந்து நிறைய இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அதனால வந்து ஆடிட் பத்தி சொன்னது டைம் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் கேட்டிருந்தாங்க. அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வாட்டி இந்த ஆடிட் பத்தி போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அதுக்கு யாரை சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா டக்குன்னு நம்மளுக்கு வந்தது நம்முடைய புன்னகை மன்னர் கதிரவன் திருப்பூர். நிறைய ஒரு மீட்டிங் பத்தி எல்லாம் கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அவரை பத்தி அதிகமா இன்ட்ரடக்ஷன் சொல்ல முடியாது. அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம கதிரவன் திருப்பூர் வந்து வந்திருக்காரு. அனைவருக்கும் ஒரு அப்பாலஜிஸ். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவரோட சில பர்சனல் மீட்டிங்காக கொஞ்சம் லேட்டா வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால உள்ள வந்துட்டாரு. 6:10 ஆரம்பி, இந்த 6:15 ஆரம்பிக்கிறோம். அதே போல வந்து ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் எல்லா பார்ட்டிசிபேட்ஸுக்கும், நம்ம சர்டிபிகேட் இஷ்யூ பண்றோம் சொல்லியிருக்கோம் நம்ம. அதனால வந்து உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி சாட் பாக்ஸை போட்டுட்டீங்கன்னா எந்த நேம்ல உங்களுக்கு சர்டிபிகேட் வேணுமோ அதே நேம் நீங்க சாட் பாக்ஸை போட்டுருங்க. அதை வச்சு நாங்க வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் உங்களோட மெயில் அட்ரஸுக்கு கேட்டா வந்துடும். அதே போல மொபைல்ல யூஸ் பண்றவங்க அது பிரசன்டேஷன் பட்டனை அழுத்த வேணாம் கேட்டுக்கிறேன். ஏன்னா அதனால வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா பிரசன்டேஷன் பண்ற ஸ்பீக்கருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். மீட்டிங் நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அதே போல யாரும் நடுவில் உங்க டவுட்ஸ் கேட்கணும்னா கடைசியா வந்து எல்லாருமே வந்து உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. லேட் ஆனாலும் முடிச்சுக்கணும், கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா கடைசி வரைக்கும் இருந்து எல்லாருடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்க வந்து இங்க கிளியர் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து யாரும் வந்து மைக்கை வந்து ஆன் பண்ண வேண்டாம், மியூட்டே வச்சுங்க. கடைசியா உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட்ஸ் கேட்கலாம். இப்போது மிஸ்டர் கதிரவன் உங்களோட பிரசன்டேஷன் ஆரம்பிக்கலாம் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். ஆடியோபிள் சார்? ஆடியோபிள் சார், பர்ஃபெக்ட் சார். ஓகே. சார் ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா சார்? பிபிடி தெரியுதா? வருது சார், கமிங். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆடியோ கேட்டுதா சார்? கார்த்திகேயன் சார், பர்ஃபெக்ட், சூப்பர், தேங்க்யூ. ஸோ சென்னை வரியாளர் சங்கம், தேங்க்யூ சார். சென்னை வரியாளர் சங்கத்தின் சார்பாக தலைவர் கார்த்திகேயன் சாருக்கும் ஜெயக்குமார் சாருக்கும் தொடர்ந்து எனது வாட்ஸ்அப் குரூப்பிலும் தொடர்ந்து நண்பராக இருக்கும் சென்னை சதீஷ் சார் அவர்களுக்கும், ஏன்னா அவர் தான் எனக்கு இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். ஸோ அவருக்கு ஒரு சிறந்த நன்றி. ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஒரு அர்ஜென்ட் ஸ்பெஷல் எங்கள் மெம்பர்ஸ் மீட்டிங், ரொம்ப முக்கியமான மீட்டிங், தவிர்க்க முடியாத மீட்டிங்காக ஒரு 5 minutes லேட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரொவைடர் நான் எவ்வளோ லேட் ஆனாலும் இருந்து உங்களோட எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி போயிடுறேன். ஓகே, ஸோ நம்ம வி கோ ஃபார் நம்மளுடைய அஜெண்டாக்குள்ளே போகலாம். ஸோ ஜிஎஸ்டி வந்து 4 வருடங்கள் கழித்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எகைன்ஸ்ட்
நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அதையெல்லாம் திருப்பி டிபார்ட்மெண்ட் சரி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஒரு ஜிஎஸ்டி ஆடிட்டில் உங்கள் முன்னால் இருக்கும் சவால்கள். ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் ஒரு ஆடிட் நோட்டீஸ் வந்தால் என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு எப்படியெல்லாம் ரெடி ஆகணுங்கிறத பற்றி என்னுடைய ஓன் டிப்ஸையும் சேர்த்து உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். ஓகே, ப்ராக்டிக்கல் அப்ரோச் டு ஜிஎஸ்டி ஆடிட். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். கரெக்டா சார்? கார்த்திகேயன் சார், கார்த்திகேயன் சார். சார் ஃபைன் சார், ஃபைன் சார், ஃபைன் சார். யாரோ ஒருத்தர் எங்களோட இன்டராக்டிவா இருங்க, ஏன்னா இல்லாட்டி தூங்கிடுவாங்க. யாரோ ஒருத்தர் இன்டராக்டிவா இருந்தா கொஞ்சம் ஜாலியா போலாம். ஓகே, 4 வருஷம் ஆச்சு சார், நான் ஜிஎஸ்டில எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? 100% இல்ல சார். ஓகே, சாட் பாக்ஸ்ல கூட போடலாம் சார். நம்ம எல்லாருக்கும் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். கண்டிப்பா நம்மளுக்கு பேஸ் மட்டும் நம்மளுக்கு வீக்கா இருக்குது, ஆனா பில்டிங் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குது. சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஜிஎஸ்டி ஆடிட்டை பற்றி சட்டம் என்ன சொல்கிறது? ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன். தயவு செய்து நான் இந்த பிபிடி மீட்டிங்ல ஷேர் பண்றேன், வாங்கிக்கிங்க. தெளிவா இந்த டெஃபினேஷனை கொஞ்சம் பொறுமையா படிங்க. Audit means records, returns and other documents maintained or furnished by the registered person. ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஜிஎஸ்டியில் பதிவு பெற்றிருக்கீங்களோ, நீங்கள் என்னென்னலாம் ரிட்டர்ன் கொடுக்குறீங்களோ, என்னென்ன டாக்குமெண்ட் கையில் வச்சிருக்கிறீங்களோ, அது போக இந்த சட்டத்தில் என்னெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதற்படியும், இரண்டாவதாக அதில் நீங்கள் தெரிவித்த டிக்ளேர் டர்ன்ஓவர் கரெக்டா என்பதையும், அதில் நீங்கள் கட்டிய டாக்ஸையும், நீங்கள் ரீஃபண்ட் வாங்கினதும், நீங்கள் என்னெல்லாம் இன்புட் டாக்ஸை அவைல் செய்தீர்களோ அந்த பாயிண்டையும், மூன்றாவதாக இந்த சட்டத்தில் படிவத்தில் ரூல்ஸ்ன்னு ஒரு புக்ஸை கொடுத்து அதுக்கு ஃபார்ம்ஸ் கொடுத்து இதெல்லாம் நீ எல்லாம் செய்யணும்னு சொல்ற கம்ப்ளைண்ட்ஸையும் நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்களா, அதை நாங்கள் சரி பார்ப்போம், எக்ஸாமினேஷன் செய்வோம் அப்படின்னு தெளிவா டெஃபினேஷன்ல கொடுத்துட்டான் சார். நீ ஏன் இதெல்லாம் கேட்கறேன்னு நீங்க கேள்வியே கேட்க முடியாது. ஆக்ட் இஸ் கிளியர்லி டிஃபைன்ட். ஓகே, சரி, அடுத்த ஃப்ளோருக்கு ஒரு கொஸ்டின் போடலாம். சாட் பாக்ஸ்ல வர்றதா இருந்தா நான் பாக்குறேன். எத்தனை வகையான ஆடிட் ஜிஎஸ்டியில் உள்ளது சார்? சாட் பாக்ஸ்ல போடலாம் சார். அது சார் எனக்கு சாட் பாக்ஸ் வியூ ஆகுமா? ஆகும் சார், ஆகும். ஓகே ஓகே, விஜய் 3 போட்டிருக்காரு சார். ஓகே, அவர் என்னோட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். வேற வீக் ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே, சரி சார். ஓகே, ஜிஎஸ்டி சட்டத்தில் 3 வகையான ஆடிட். விஜய்க்கு சூப்பர், அதே தான் சார். ஸோ நாம் செய்கின்ற நம்மளோட அல்லது போன வருஷம் வரைக்கும் ஆடிட்ட கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம் சார். அதை இந்த மாதம் தூக்கிட்டாங்க. 2021 நாமளே தான் ஜிஎஸ்டிஆர் 9(9)CA ரீகன்சில் செய்து செய்யப்படுகின்ற ஆடிட் ஒரு வகை. இரண்டாவது ஆடிட் ஜெனரல் ஆடிட் என செய்யப்படும். ஒரு கமிஷனர் ஆர்டர் போட்டு வந்து பார்க்குற ஆடிட் இரண்டாவது ஜெனரல் ஆடிட். மூன்றாவது ஆடிட், இந்த ரெண்டுலையும் ஒருத்தர் மேலே டவுட் வந்துருச்சு, இல்லை ஜெனரல் ஆடிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இவர் பண்ணுற வேல்யூவேஷன் தப்பாக இருக்குது, இல்லை இவருடைய பிஸ்னஸில் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணி பண்ணுற ஸ்பெஷல் ஆடிட். இந்த 3 வகைகள் ஜிஎஸ்டி ஆடிட்ல உள்ளது. நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது ஜெனரல் ஆடிட் எனப்படும் செக்ஷன் 65 சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸை பற்றி தான். ஸோ சட்டம் என்ன சொல்லியிருக்குங்கிறத அடிப்படையை பார்த்துட்டு பின்னாடி ப்ராக்டிக்கலாக போகலாம். செக்ஷன் 65(1) என்ன சொல்லுதுன்னா, கமிஷனர் ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் செய்து ஒரு குறிப்பிட்ட ஜெனரல் ஆர்டராகவோ ஸ்பெஷல் ஆர்டராகவோ எனி ரிஜிஸ்டர் பர்சன், ஜிஎஸ்டியில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஃபார் ஏ சர்ச் பீரியட், ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கோ இல்லை அவர் ஆடிட்டர் சொல்ற ஃப்ரீக்வன்சியோ 1 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், 3 வருஷமா இருக்கலாம், அந்த ஃப்ரீக்வன்சியை அவர் முடிவு செய்வார். அது வந்து செக்ஷன் 65(1) சொல்லுது. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆடிட்டை வந்து அவங்களோட கிளைண்டோட பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல நாங்கள் பார்ப்போம், இல்லாட்டி அவங்களோட ஆஃபீஸ், ஆடிட் ஆஃபீஸ்னு தனியாக எல்லா கமிஷனரேட்லையும் உருவாக்கிட்டாங்க, அவங்க ஆஃபீஸ்லையும் நாங்கள் ஆடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 65(2). மூணாவது, சரி இங்க பண்ண போறோம்னு சொல்லிட்டோம். மூணாவது என்ன சொல்றோம் ஆளுங்க அப்படின்னா, பதிவு பெற்ற நபருக்கு 15 நாட்கள் 15 ஒர்க்கிங் டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருவோம், நான் உன் இடத்துக்கோ இல்லை என் ஆஃபீஸ்க்கோ ஆடிட் பண்ண போறேன்,
அதுல என்னென்ன ப்ரொசீஜர் வேணுங்கிறத 15 நாளைக்கு முன்னாடி தெரிவிச்சிருவாங்க சார். கடைசியா இந்த நோட்டீஸ் கொடுத்து ஆடிட் எல்லாம் பண்ணி உள்ள நடந்துட்டு இருக்கிற ஆடிட்டை வித்தின் பீரியட் ஆஃப் 3 months 3 மாதத்திற்குள் அவங்க இந்த ஆடிட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சார். அப்படி 3 மாசத்துல முடியல, ஒரு வேலிட் ரீசனா இருந்தா அந்த ஆபீசர் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்த 6 மாதம் வரை நம்மளுடைய ஆடிட்டை தொடரலாம். அடுத்து என்ன பவர் அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. செக்ஷன் 65(5) என்ன சொல்லுது அப்படின்னா, டு அஃபோர்ட் ஹிம் a necessary facility to verify the books of account or other document. ஸோ அவங்க ஆபீஸ்க்கு போய் நீங்க கொடுக்குற வரைக்கும் நல்லது சார், நான்லாம் தரமாட்டேன், அங்க போய் பார்க்க மாட்டேன். நம்ம நார்மலி நோட்டீஸ் வந்தாலே 10 நாள் எங்காவது வெளியூர் போயிடுவோம். அந்த மாதிரி தயவு செய்து ஆடிட்ல பண்ணாதீங்க. உடனடியாக போய் அவங்க ஆபீஸ்ல என்னென்ன ரெக்கார்ட் கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து தர வேண்டும். அடுத்து 2வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, he may require and render assistance for timely completion of audit. ஒரு அசிஸ்டண்ட்டை போடணும்பாங்க. ஓனரை கேட்டா ஏப்பா நீயே சும்மா தானே இருக்கிற, நீயே ஆடிட் பண்ணிருன்றாரு. நம்ம கூடவே உட்காந்து 3 மாசம் ஒரு கம்பெனிக்கு ஆடிட் நோட்டீஸ் வந்து 3 மாசம் நம்ம கூட உட்கார்ந்தோம்னா நம்ம வேலையெல்லாம் என்ன ஆகுங்கிறத நினைச்சுக்குங்க. ஸோ வேற அசிஸ்டன்ட் விட்டுட்டு போனா அவன் வேணே நம்மளை சிக்க விட்டுருவான். இல்ல கம்பெனிக்காரன் உட்காந்துட்டு போனீங்கன்னா அவன் என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அதைத்தான் ஆடிட் ஆஃபீஸ்ல கரெக்டா சொல்லிடுவான். ஸோ ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான இந்த பாயிண்ட்டை நல்லா வச்சுக்குங்க. ஸோ அவங்க ஆஃபீஸ்லேயே போய் உங்க ரெக்கார்ட்ஸை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அடுத்து செக்ஷன் 65(6) ப்ராப்பர் ஆஃபீஸர் டு இன்ஃபார்ம். ஆடிட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெளிவா ஒரு மஞ்ச பத்திரிகையில நாங்க இந்த 30 நாள்ல என்னெல்லாம் உங்ககிட்ட கண்டுபிடிச்சோம், என்னெல்லாம் ஃபைண்டிங் பண்ணோம், இதெல்லாம் இந்த ரீசன் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர் ஆஃபீஸர் மஞ்ச பத்திரிகையை ரெடி பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்பர் ஆஃபீஸர்கிட்ட ஒப்படைச்சிருவார். நம்ம ப்ராப்பர் ஆஃபீஸர் தம்பி இதெல்லாம் உங்க கணக்குல கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, நீ 73, 74 நீயா கட்டுறியா இல்ல நானா வசூல் பண்ணட்டுமா அப்படிங்கிற ப்ராசஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவார். இதுதான் சார் என்டையர் ஜெனரல் ஆடிட்டோட ஹிஸ்டரி. ஸோ இந்த ஒரு பிபிடி எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஆள் யார் மட்டும் சொல்லு. சரி, ஒரு ஆடிட் வர்றதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? நம்ம கார்த்திகேயன் சார்கிட்ட ஒரு 200 கிளைண்ட் இருக்காங்க சார். கம்மியா ஜாஸ்தியா சார்? கம்மி தான் சார். சரி, ஓகே, ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்கிறாரு. சரி, அப்படி ஒரு ஆடிட் வர்றதுக்கு ஒருத்தர் செலக்ட் பண்ணணும் சார். எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? எல்லாரும் ஃபைல் பண்றோம், எல்லாரும் பண்றோம். ஒரு கேட்டகரி இருக்கும். 1.5 கோடி பேர் இருக்கிற ஜிஎஸ்டியில் ஒருத்தரை எப்படி செலக்ட் பண்ணுவோம்னா, செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க சார். ஃபர்ஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் என்னன்னா டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இனிமேல் தெரிஞ்சுக்குங்க. கூகுள் பண்ணாலும் வரும், செக் பண்ணினாலும். இந்த டிபார்ட்மெண்டோட வேலை என்ன அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி சிமெண்ட், டைல்ஸு, கிரானைட்டு, எக்ஸ்போர்ட்ஸு இவங்க எல்லாமே பிஸ்னஸ் கரெக்டாக பண்றாங்களா, அவங்களோட எக்ஸ்போர்ட் ரிசீவல்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதா, அவங்களுடைய பிஸ்னஸ்ல ஏதாவது பெரிய ப்ராப்ளம் நடக்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஆடிட் பண்றதா இவங்களோட வேலை. ஸோ இவங்கள் மூலமாகவும் ஒரு சில டேட்டாஸ் நம்மளுடைய டைரக்ட் சென்ட்ரல் ஆஃப் சிஸ்டம் அசிஸ்டன்ட், டைரக்ட் சென்ட்ரல் ஆஃப் ஆடிட் அப்படிங்கிற டிஜி சிஸ்டத்துக்கு அந்த டேட்டாஸ் அங்கிருந்து கலெக்ட் ஆகி வந்துடும் சார். அப்புறம் தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் நம்மளை போட்டு கொடுக்குறதுக்குனே 4 பேர் இருப்பானுங்க, அவங்க மூலமாகவும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. வேற ஏதாவது ரிலவென்ட் சோர்சஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே ஆடிட் அப்படிங்கிற ஒரு கமிஷனரேட்டுக்கு தனியா ஒரு சிஸ்டமே இருக்கும். அந்த சிஸ்டம் மூலமா எல்லா டேட்டாஸையும் அவங்க கலெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பர்சனை செலக்ட் பண்ணுவாங்க. அது போக நம்மளுடைய ப்ரொஃபைல், பர்பஸ், ப்ராசஸ், சோர்சஸ், நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன். ஒருத்தர் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் 10 ஆர்சி வச்சிருக்கார், 10 வெவ்வேறு பிசினஸா இருந்தா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு கிரிட்டீரியாவும் இருக்கும். நம்ம சப்மிட் பண்ற டாக்குமெண்ட் ஒரு கிரிட்டீரியா இருக்கும். நம்ம ஃபைல் பண்ற ஆனுவல் ரிட்டர்ன் பேஸ் பண்ணியும் நம்மளை செலக்ட் பண்ணலாம். இவே பில் சம்பந்தப்பட்ட மிஸ்மேட்ச் இருக்கும், டேட்டா பாப்புலேட்டட் எரர் வரும். ஸோ நீங்க விற்கிறது ஒரு பொருளா இருக்கும், போடுறது ஒரு இவே பில்லா இருக்கும், ஆனுவல் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்றது ஒரு ப்ராடக்டா இருக்கும், ஹெச்எஸ்என் சம்மரி கொடுக்கறது ஒரு ப்ராடக்டா இருக்கும். இந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா அதை வச்சும் டேட்டாஸை உங்களுக்கு ஆடிட்டுக்கு எடுத்துருவாங்க. இன்கம் டேக்ஸ் பேஸ் பண்ணியும் எடுப்பாங்க. ஜிஎஸ்டியில ஃபுல்லா கோழி முட்டையா போட்டிருப்பீங்க, ஆனா இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கட்டியிருப்பீங்க. ஸோ அதை வச்சும் எடுத்துருவாங்க. அது போக பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் போடுவீங்க. ஒரு சில ப்ராசஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் ஆகட்டும், வேற கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நீங்க போடுறப்போ அந்த கான்ட்ராக்டை வந்து ஆன்லைன் மூலமா டேட்டாஸ் அசஸ் பண்ணி எடுத்து அதுக்குண்டான ஆடிட்ல உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் கரெக்டா இருக்காங்கிறது செக் பண்ணுவாங்க. ஆனுவல் ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன், காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட், எங்கெல்லாம் அதர் ஏஜென்சிஸ்ட உங்க டேட்டாஸ் இருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி சிங்க்ரனைஸ் பண்ணி ஸோ இவர்கிட்ட சம்
இவருடைய ரெக்கார்டை எக்ஸாமின் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு தான் சார் ஆடிட் வருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எடுத்துடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற என்டையர் ஆடிட் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேரும் நான்சின் மூலமாக தெளிவாக ட்ரைனிங், நாமெல்லாம் எப்படி ஜூம்ல 1 இயரா ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்றோமோ அந்த ஆஃபீஸர் அனைத்து ஆடிட் ஆஃபீஸருக்கும் ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்து பக்கா ட்ரைனிங்கோட தான் அவங்க நம்ம ஆடிட்டுக்கு வருவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் சாப்டர். ஒரு ஆஃபீஸ் வராங்க, நம்ம சதீஷ் சார் சொன்னாரு அவருக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு ஆடிட் வந்துட்டாங்க, எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஆடிட்டை செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்குதான். ஓகே, கார்த்திகேயன் சார், கார்த்திகேயன் சார் நீங்க ஏதாவது ஒரு ஐடியா சார், என்னென்ன இஷ்யூ பார்ப்பாங்க சார்? மெயின் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கான் பார்ப்பாங்க. ஓகே சார். இது ஒரு மெயினா பார்ப்பாங்க, இது ரெகன்சிலேஷன். ஓகே, வேற சாட் பாக்ஸ் ஏதாவது வருதா சார்? இல்ல சார், சாட் பாக்ஸ் எதுவும் வரல. வரல. ஓகே, ஐடி ஜிஎஸ்டி ரெண்டு டர்ம் பண்றாங்க சார். சூப்பர் சார். ஓகே, 3 பாயிண்ட் ஆச்சு. ஆர்சிஎம் பண்றாங்க. சூப்பர் சரி சார். ஓகே, 4. வேற ரெவென்யூ. வேற சார்? சரி, ஓகே. ஸோ 4-5 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஓகே, என்னுடைய ப்ரெசன்டேஷன்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் உங்ககிட்ட என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுடைய டே புக் ஃபர்ஸ்ட், லெஜர், ஜேர்னல், பேலன்ஸ் ஷீட், இன்வேர்டு சப்ளை ரிஜிஸ்டர், என்னெல்லாம் பொருட்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த ரிஜிஸ்டர், உங்களுடைய அவுட்வேர்டு சப்ளை ரிஜிஸ்டர். அப்புறம் உங்களுடைய 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்தெந்த மாதம் எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கீங்க, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஆர்சிஎம் எவ்வளோ, இன்புட் எடுத்தது எவ்வளோ, பில் ஆஃப் சப்ளை எதெல்லாம் போட்டிருக்கிறீங்க, என்னென்ன டெலிவரி செலான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கிரெடிட் நோட் டெபிட் நோட் போட்டிருக்கீங்க, என்னென்ன ரீஃபண்ட் வவுச்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே செக் பண்ணுவாங்க சார். அடுத்து 8வது பாயிண்ட், எப்பவுமே 8 ராசி இல்லாத பாயிண்ட், அக்கௌண்ட் ஷோயிங் குவான்டிடேட்டிவ் டீடைல்ஸ் ஆஃப் குட்ஸ் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்வீஸ். ஸோ எவ்வளோ குவான்டிட்டியாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கீங்க, என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்கிற பாயிண்ட்டும் கேட்பாங்க. அடுத்து இப்போ நம்ம சதீஷ் சார், கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி உங்களுடைய ட்ரான் 1 கிரெடிட் கேட்பாங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கோட பிரேக்கப், க்ளோசிங் ஸ்டாக்கோட பிரேக்கப், என்னென்னலாம் ரிவர்ஸ் சார்ஜஸ் உங்களுக்கு அப்ளிகபிள், எதெல்லாம் ரிவர்ஸ் சார்ஜஸ் எழுதிருக்கிறீங்களோ அதை பற்றிய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. முக்கியமான பாயிண்ட், பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். நாம் நிறைய கடந்த 3 வருஷத்துல இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளைல நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு ரெவன்யூ கொடுக்கறதே இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிற கான்செப்ட் தான். நம்ம ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸை மற்ற ஸ்டேட்டுக்கு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆடிட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்த்து நம்மளுக்கு வர வேண்டிய டேக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த இஷ்யூவில் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அடுத்து இன்புட் டேக்ஸில் இது வரைக்கும் 2000 லட்சம் கோடிக்கு மேலே ஃப்ராடு நடந்ததுனால கம்பல்சரி யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்புட்டையும் அது என்னென்ன குட்ஸு சர்வீஸ்க்கு உண்டான ஐடிசியும் கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. ரேட் ஆஃப் டேக்ஸ், ஸோ இப்போ மே மாதத்துலேருந்து நம்ம HSN கோடில் ரேட் ஆஃப் டேக்ஸ் கொடுக்குறோம், அதை பார்ப்பாங்க. அவுட்புட் இன்புட் ரேஷியோ எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ஜிபி ரேஷியோஸ் என்ன பண்ணுறீங்க, யூட்டிலைசேஷன் ஆஃப் இவே பில், ஒரு இவே பில் எப்படி போட்டிருக்கிறீங்க, டேக்ஸ் கட்டினரோட டேட்டாஸ், இதெல்லாம் பார்ப்பாங்க சார். அடுத்து ஒவ்வொரு இன் டீட்டெயில் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எல்லாமே ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் தான். ஐடிசியை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னெல்லாம் எடுத்திருக்கிறீங்க, எதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, ஜூலை 2017 ஒரு கேஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ட்ரான் 1 ஃபைல் பண்ணி 50 லட்ச ரூபா ஐடிசி எடுத்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐடிசி அப்படியே வச்சிருக்காரு. ஸோ ட்ரான் 1 எடுத்த கிரெடிட்டை அவர் யூஸ் பண்ணவே இல்லை. கேட்டால் தெரியல சார், ஆடிட்டும் கேட்கல சார், நானும் பண்ணல சார் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் ரிஸ்க் எடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் சட்டப்பூர்வமாக நிறைய ரிவர்சல் பண்ண வேண்டியிருக்கும். பிளாக்டு கிரெடிட்டாக இருக்கட்டும், நீங்கள் 42, 43 ஆகட்டும், 180 days 37 ஆகட்டும், ரூல் 37 ஆகட்டும், இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. அடுத்து பிளாக்டு கிரெடிட், செஸ் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், சிகரெட் ப்ராடக்ட் ஆகட்டும், செஸ் கலெக்ட் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்களா இல்லை அதை ரிவர்சல் பண்ணியிருக்கீங்களாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்ப்பாங்க. ஐஎஸ்டி, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட கிரெடிட் நோட்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிற ட்ராக்கிங் பார்ப்பாங்க. அடுத்து வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொருளை நம்ம வேல்யூ பண்ணி இன்வாய்ஸ் பண்ணிட்டோம், ஆனால் நம்மளோட பிஎன்எல்ல பார்த்தீங்கன்னா நிறைய அதர் இன்கம் வந்திருக்கும். ஸோ அந்த அதர் இன்கம் எல்லாம் ஒரு பொருளோட சேர்ந்ததா அப்படின்னு பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பொருளை சென்னையிலிருந்து கார்த்திகேயன் சார் என்ன பண்றாரு, ஒரு குட்ஸை வந்து எங்க திருப்பூருக்கு அனுப்பி வச்சுட்டாரு.
அதுக்கு உண்டான லாரி வாடகை, அது இங்க கொண்டு வந்து கொடுக்குற கூலி எல்லாமே கார்த்திகேயன் சார் வசூல் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார், பொருள் ஃப்ரைட்டை மட்டும் ஜிஎஸ்டியில போட்டுட்டு இந்த டியூட்டி வாங்கினது, ஃப்ரைட் வாங்கினது, எரெக்ஷன் சார்ஜஸ் எல்லாம் P&L அதர் இன்கமா காமிச்சிட்டார். அதற்கு ஜிஎஸ்டி போடல. ஆடிட் வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் இந்த பொருளோட வேல்யூவேஷன்ல நீ சேர்த்து டாக்ஸ் கட்டியிருக்கணும், இதெல்லாம் ஒமிட்டட் ஐட்டம், இதுக்கெல்லாம் நீங்கள் வட்டியுடன் கட்ட வேண்டும்னு சொல்லி வேல்யூவேஷன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை, ஸோ இந்த ப்ரொவிஷன்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுவாங்க. அது போக சப்ளைலேயே இத்தனை ப்ராடக்ட் இருக்கும் சார், ஈச் அண்ட் எவ்ரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஏதாவது பண்ணியிருக்கிறோமா, நான் மானிட்டரி கன்சிடரேஷன் நம்ம ஓன் பர்பஸ்க்கு ஏதாவது எடுத்துக்கிறோமா, ஸோ பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் பிரேக்கப் எடுத்து அதில் ஏதாவது டிராயிங்ஸு இல்லை பார்ட்னர் பிரிஞ்சு எடுத்துட்டு போயிட்டாரு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவா, டைரக்டர் ஏதாவது யூஸ் பண்ணிட்டாரா அப்படிங்கிற சப்ளை ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாமே பார்ப்பாங்க. கிளாசிஃபிகேஷன், HSN கோடு கிளாசிஃபிகேஷனை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி எடுத்துருக்கிறோமா அப்படிங்கிறதும், இதெல்லாம் எக்ஸம்ஷன் நம்ம அவைல் பண்ணியிருக்கிறோம், இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் வராதுன்னு யாராவது நம்ம சொந்தக்காரர் சொல்லியிருப்பாரு, அதை நம்பி நாமளும் அதுக்கு ஜிஎஸ்டி போடாமையே ஃபைல் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு ஆக்சுவலாக ஜிஎஸ்டி இருந்திருக்கும். ஸோ எக்ஸம்ஷன் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை கண்டிப்பாக செக் செய்வார்கள். ரிவர்ஸ் சார்ஜ் அல்டிமேட்லி இது ஒன் ஆஃப் த நம்மளுடைய அடிஷனல் லைபிலிட்டி, கம்பல்சரி இதையும் சரி பார்ப்பார்கள். ஓகே, கடந்த 4 வருஷமா கார்த்திகேயன் சார் ஆகட்டும், ஜெயக்குமார் சார் ஆகட்டும், நம்ம சதீஷ் சார் ஆகட்டும், நம்மளுடைய கவனம் எல்லாம் இந்த 5 பாயிண்ட்லயே இருந்ததா இல்லையா? எஸ் சார், நோ சார்? கார்த்திகேயன் சார் கண்டிப்பா கரெக்ட் சார். ஜெயக்குமார் சார் ஓகே, நம்ம கார்த்திகேயன் சார் பரவாயில்ல நீங்களே இருங்க. இப்போ நம்ம கவனம் 4 வருஷமா எதுல இருந்தது? GSTR 1 3B கரெக்டா ஃபைல் பண்றதுல இருந்ததா சார்? கண்டிப்பா. GSTR 3Bக்கும் 2Aக்கும் ரீகன்சில் பண்றதுலயே பாதி நாள் போயிடுச்சா சார்? அது இப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, 3வது பாயிண்ட் இவே பில், சத்தியமா அதை பார்த்துருக்க மாட்டோம். 4வது பாயிண்ட் ரீஃபண்ட் கிளைம் பண்ணோம் சார், கேஷ் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் உடனடியாக ரீஃபண்ட் வாங்கிட்டு இருந்தோம், கரெக்டா சார்? ஓகே, அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு ரீஃபண்டுக்குன்னு ஒரு சில டைம் இருக்குது, 2 வருஷம் வித்தின் டியூ டேட்ல இருக்குது. நம்ம பாட்டுக்கு அதெல்லாம் கவனிக்காம மேனுவலா ரீஃபண்ட் வாங்கிட்டோம், இல்ல தப்பா ஃபைல் பண்ணிட்டு எனி அதர் கேட்டகரியில போய் ரீஃபண்ட் வாங்கிட்டோம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ல தான் நம்ம கவனம் இருந்தது. ஸோ இதில் நடந்த தவறுகள் அனைத்தையும் வரும் ஆடிட் ஆபீசர் மறக்காம செக் செய்வாங்க. சரி சார், நான் இப்போ ஓரளவுக்கு ஒரு சின்ன ரிவிஷன் கொடுத்துட்டேன். இது இட் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதெல்லாமே உங்கள் ஜிஎஸ்டி ஆடிட் வந்த பிறகு ஆபீசர் சரிப்பா இருக்கும் ஒரு செக் லிஸ்ட். சரி சார், இதெல்லாம் கேள்வி சொல்லிட்டீங்க, எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ சென்னை வரி ஆலோசகர் சங்கத்திற்காக எக்ஸ்க்ளூசிவா நண்பர்களே ஒரு 30க்கும் மேற்பட்ட ஜிஎஸ்டியில் ஆடிட்டில் நீங்கள் சரிபார்க்க வேண்டிய விவரங்கள் கொண்ட சார்ட் சார். எல்லாமே மீட்டிங் முடிஞ்சோடனே உங்க பெய்டு மெம்பர்ஸ்க்கு அது சார்ட்ட கார்த்திகேயன் சார்ட்ட கேட்டுக்குங்க, மெயிலில் வேணுமா சார்? நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் வந்திருப்பாங்க சார். இப்போ அதுதான் இவங்களுக்கு கேட்டிருக்கோம் சார். அதை கேட்டுட்டு நான் இந்த சார்ட் பிபிடி எல்லாம் ஷேர் பண்றேன் சார். ஸோ அவங்களுக்கு கொடுத்துருங்க சார். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆடிட் பர்பஸ்க்காக மட்டும் இல்லை, தொடர்ந்து உங்களுக்கு சந்தேகம் வருகிற அனைத்து சார்ட்டுகளும், கிரெடிட் லெஜர்ல என்னென்ன பார்க்கணும், ஐடிசி கிளைம் பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன், ரிவர்சல் எதுக்கெல்லாம் நீங்க ரிவர்சல் பண்ணணும், பிளேஸ் ஆஃப் சப்ளைனா என்ன, அதுல நீங்க ஷார்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இவே பில்லில் உங்களுக்கு இருக்கிற அடிப்படை சந்தேகம்னா எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரும், லீஸுக்கு வருமா, எக்ஸ்சேஞ்சுக்கு வருமா, டிரான்ஸ்ஃபருக்கு வருமா, பார்டருக்கு வருமா, அதை பத்தி உண்டான சார்ட், இந்த எல்லா சார்ட்டும் இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்துடும், மறக்காம ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின். இந்த வடிவேல் என்ன சார் பண்றாரு? ஒண்ணும் இல்ல சார். அக்கவுண்ட்ஸ் ரெக்கார்டு பத்தி ஜிஎஸ்டி என்ன சொல்லுகிறது? என்ன சார் சொல்லுது அக்கவுண்ட்ஸ் ரெக்கார்டு பத்தி? ஓகே, அக்கவுண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் பத்தி ஆடிட் போறோம். ஆடிட்ல நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை பார்க்க போறாங்க. அப்போ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓனர் ஆர் ஆப்ரேட்டர் ஆஃப் வேர் ஹவுஸ் ஆர் குடோன் ஆர் எனி அதர் பிளேஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரேஜிங் ஆஃப் குட்ஸ் எவ்ரி டிரான்ஸ்போர்ட்டர், இவங்க எல்லாமே ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாமே அவங்களுடைய பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் எல்லா ரெக்கார்ட்ஸும் வச்சிருக்கணும். என்னென்ன வச்சிருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் குட்ஸ், இன்வேர்ட் அவுட்வேர்ட் சப்ளையோட டீடைல்ஸ், ஸ்டாக் ஆஃப் த குட்ஸ், இன்புட் டேக்ஸ் அவைல்டு, என்னெல்லாம் டேக்ஸ் கட்டணும், வேற என்ன டீடைல்ஸ் வேணுமோ இது எல்லாம் எத்தனை வருடத்துக்கு சார் வச்சிருக்கணும் கார்த்திகேயன் சார்? சார் 6 இயர்ஸ் சார். சரி சார், சரி சார், எனக்கு மார்ச் 21 பில்லு வேணும் சார். உங்க கிளைண்ட் எடுத்து கொடுத்துருவாரா? வந்துடும் சார். நான் காப்பி, சாஃப்ட் காப்பி வாங்கி வச்சுருக்கோம் சார். சூப்பர் சார். ஓகே, ஸோ கார்த்திகேயன் சார் பக்காவா அலர்ட்டா இருக்காரு. ஆனா
ஃபேக்ட் என்ன அப்படின்னா 2017 பில்லை தேட சொன்னா 15 நாள் குறைவில்லாம நம்ம பார்ட்டிக்கு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் அவங்ககிட்ட கொடுத்துருங்க, கேர்ஃபுல்லா வச்சிருக்கணும். கண்டிப்பா. ஓகே, அடுத்து ஒரு கொஸ்டின், பிராக்டிக்கலான கொஸ்டின். உங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனில் குறிப்பிடப்படாத பகுதியில் சொல்லுங்க சார். இந்த கொஸ்டின் இருக்கா இல்ல கடைசியில வச்சுக்கலாம் சார்? கடைசியா பார்த்தலாம் சார். ஓகே ஓகே. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் குறிப்பிடாத பகுதியில் உங்க கிளைண்ட் வந்து ஸ்டாக் நிறைய வச்சிருக்காரு சார். அவர்கிட்ட எந்தமான ரெக்கார்டும் இல்லை. ஒரு ஆடிட் ஆபீசர் வரவர் கம்பெனிக்கு வெளியே எட்டி பாக்குறாரு, உங்க வண்டி நிக்குது, அதுல ஸ்டாக் எல்லாம் இருக்குது. இப்ப என்ன சார் பண்ணுவார்? அது நம்ம ஸ்டாக்ல சேர்த்துட்டு அதுக்குள்ள டாக்ஸ் என்ன இருக்கா, என்ன டாக்குமெண்ட்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கு டாக்குமெண்டே இல்லை சார் உங்ககிட்ட. ஏன்னா அந்த பார்ட்டி அந்த பக்கத்தில் இருக்கிற குடோனை வாடகைக்கு எடுத்து ஸ்டாக் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அந்த குடோனு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்ல இல்லை சார். அப்ப என்ன பண்ணுவோம்? இல்லீகல் பர்ச்சேஸ்லாம் கொண்டு போவாங்க. அது ஓகே. வேற ஏதாவது சாட் பாக்ஸ்ல ஏதாவது போடலாம்? சாட் பாக்ஸ்ல ஏதாவது வந்திருக்கா சார்? போடலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுடைய ஆன்சர்ஸ் சாட் பாக்ஸ்ல போடலாம். சார் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே போடலாம் தெரிஞ்சதுலாம். ப்ளீஸ். இது வரைக்கும் வரல சார் சாட் பாக்ஸ். சரி சார், ஓகே. It would be treated as such goodies have been supplied by the registered person. அந்த உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ல இல்லாம உங்க கம்பெனிக்கு பக்கத்துல ஏதாவது சரக்கு வச்சிருந்து அது உங்களுது அப்படின்னு ரெக்கார்டு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா இது அத்தனையும் நீங்கள் சேல் பண்ணதாக கருதப்பட்டு டாக்ஸை கட்ட சொல்லிடுவார். ஸோ இமீடியட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்ட்டிகிட்ட ஒரு தடவை ஆடிட் வரக்கு முன்னாடி எந்தெந்த பிரான்ச்சோ குடோன்ஸோ இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கோ இமீடியட்டா கேட்டு இன்க்ளூட் பண்ணிருங்க. ஆடிட் வந்த பிறகு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது இட் சுட் பி வெரி சிக்கல். அடுத்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஜிஎஸ்டியில் ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி நீங்க மேனுஃபேக்சரரா, ட்ரேடரா, இல்லை சர்வீஸ் ப்ரொவைடரான்னு டேப் வந்தது. அதை எல்லாமே செலக்ட் பண்ணியிருந்தீங்க. யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் செலக்ட் பண்ணீங்களோ கம்பல்சரி நீங்க 2 ரிஜிஸ்டர் வச்சிருக்கணும் சார். எந்தெந்த குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணீங்க, அடுத்து அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வந்த வேஸ்ட் என்ன, பை ப்ராடக்ட் என்ன, இந்த ரிஜிஸ்டர் கம்பல்சரி வச்சிருக்கணும். எத்தனை பேர் இந்த ரிஜிஸ்டர் வச்சிருக்கீங்க சார்? வேஸ்ட் ரிஜிஸ்டரும் பை ப்ராடக்ட் ரிஜிஸ்டரும் எத்தனை கிளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க? நிறைய பேருக்கு அவேர்னஸே இருக்கா தெரிஞ்சிருக்கு. எஸ். எத்தனை பேர் சார் ப்ராடக்ட்டுக்கு வர வேஸ்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிட்டு இருக்கீங்க? நோ சார், நோ ஆன்சர். நோ நோ நோ. ஓகே ஓகே ஓகே, சரி சார். ஆனால் சட்டத்தில் கம்பல்சரி இது வச்சிருக்கணும் சார். ஆடிட் வந்தோடனையும் போடுற டிமாண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இதுதான், வேஸ்ட். ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கில் கம்பல்சரி வேஸ்ட் வரும். கட்டிங் வேஸ்ட் ஆகட்டும், உங்களுடைய ப்ராடக்ட் ப்ராசஸ் லாஸ் வேற, வேஸ்ட் வேற. ஸோ கம்பல்சரி வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட். ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்துருச்சு, நம்ம சதீஷ் சாருக்கு நோட்டீஸ் வந்துருச்சு. வந்த உடனே சதீஷ் சார் எனக்கு ஃபோன் பண்ணார், சார் நோட்டீஸ் வந்துருச்சு சார் அப்படின்னு. நான் என்னென்ன ரிப்போர்ட் சார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டார். என்ன பண்ண போறாரோ அப்படி அஞ்சனாரே குலதெய்வமே உன் புள்ளிய குடியேறதுக்கு அப்பா துப்ப. சதீஷ் சார் இப்படித்தானே உங்க மைண்ட் வாய்ஸ் இருந்தது, கரெக்டா? 100%. நல்ல மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்றீங்க சார். எஸ் சார், ஏன்னா என் மைண்ட் வாய்ஸும் அப்படிதான் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் நம்மளுக்கு வர ஆடிட் நோட்டீஸ். மேலே டின் நம்பரோட வந்திருக்கும் சார். கமிஷனரேட், எந்த கமிஷனரேட்டு அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸோட வந்துடும். கீழே இமெயில் ஒன்று வந்திருக்கா சார்? சதீஷ் சார் தெரியுதுங்களா சார்? அது அவங்க ஹைட் பண்ணிடுது சார். இல்ல இமெயில் அட்ரஸ் கீழே ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்கா? அட்ரஸ் வந்திருக்கா சார்? இங்க அட்ரஸ் கீழே பாருங்க, இமெயில் வந்திருக்கா? இருக்கு சார், இருக்கு சார். வெரி குட். ஸோ ஒவ்வொரு கமிஷனரேட்லயும் குரூப்ஸ் 4, 5, 6 குரூப்பா பிரிப்பாங்க சார். அந்த குரூப்புக்கு ஒரு சூப்பரண்டா இருப்பாரு. ஆடிட் ஆஃபீஸர் 3 பேர் இருப்பாங்க. அவங்க இந்த டீமுக்குன்னு ஒரு தனி மெயில் ஐடி இருக்கும் சார். ஸோ நீங்க எல்லாமே நோட்டீஸ் வந்தோன்னும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு எந்த குரூப் வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ சென்னையில் எத்தனை கமிஷனரேட் இருக்கு சார்? கார்த்திகேயன் சார், ஐடியா? 3 இருக்கு சார். 3 கமிஷனரேட், சவுத், நார்த் அண்ட் அவுட்டர் 3. சூப்பர் சார். ஓகே, சவுத்துக்கு எத்தனை சூப்பரண்ட் இருக்காங்க சார்? அந்த கணக்கு இல்லை சார் எங்கிட்ட இப்போதைக்கு. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. ஸோ சூப்பரண்ட் அவங்க டீமுக்கு தனித்தனி இமெயில் ஐடி வரும். நோட்டீஸ் வந்த உடனே நீங்க இதுக்கு என்ன பண்றீங்கன்னா, சார் நாங்க ரெடி பண்ணிடுறோம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரல் மெயில் ஒன்று அனுப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபைல் போட்டு, ஸோ நீங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, உங்க வேலையை சீக்கிரம் முடிச்சிடலான்னு அவங்க நினைப்பாங்க.
இது Good. ப்ராக்டிக்கல் டிப்ஸ். ஓகே சார். ஃபர்ஸ்ட் அந்த மெயிலுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அடுத்து என்ன அப்படின்னா இந்த நோட்டீஸ்ல எந்த வருஷத்துக்கு வந்துங்கிறத நல்லா ஸ்டடி பண்ணுங்க. நீங்களா போய் வாலண்டரியா மாட்டிக்காதீங்க. அவங்க கேட்டிருக்கிற பீரியடுக்கு மட்டுமே உங்க டீட்டெயிலை ரெடி பண்ணுங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஜனவரி 2017 இருந்து மார்ச் 19 வரைக்கும் என்னுடைய ரெக்கார்ட்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த இடத்துல ஒரு டவுட் கேட்குறேன். இவங்களுக்கு ஏப்ரல் 17 இருந்து ஜூன் 17 வரை ரெக்கார்டு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? ஜிஎஸ்டி எப்போ சார் வந்தது? 1/7/2017. சரி சார். இவர் ஆபீசர் வந்து எனக்கு ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் ரெக்கார்டு கொடுன்னு கேட்கிறார். அவருக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? கண்டிப்பா கேட்கலாமே. பழைய வருஷம் வேட். ஆமா ஆமா. அப்ப வேட் தானே சார் இருந்தது? இப்ப எல்லாம் மெர்ஜ் தான் ஆயிருக்கு உங்களுக்கு. இல்ல சார், இவரு வந்து ஜிஎஸ்டி ஆபீசர், ஜிஎஸ்டி சட்டத்துப்படி இருக்கிறார். பழைய வேட்டோட சட்டத்தோட இவர் கேட்கறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு சார். இப்ப நிறைய பேர் எல்லாமே இப்ப ஷேர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இப்ப ஏற்கனவே ஸ்டேட்ல இருந்தவங்க எய்தர் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கொடுத்துருக்காங்க. இல்ல சார், நான் கேக்குறது ஒரு சட்டம் பழைய சட்டத்தோட ரெக்கார்ட புது சட்டத்துல ஆடிட் பண்றப்ப கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். போட்டுருக்காங்க சர்வீஸ் டாக்ஸ் டு ஜிஎஸ்டி போட்டுருக்காரு. அதெல்லாம் ஓகே, சர்வீஸ் டாக்ஸ் ஓகே, வேட் ஓகே. நான் கேட்கிற ஒரு பேசிக் பாயிண்ட் என்னன்னா, ஆடிட் செய்யறது ஜிஎஸ்டியோட ரிட்டர்ன்ஸ், ஜிஎஸ்டியோட பீரியட்ல, ஜிஎஸ்டியோட ஆக்ட்ல, ஜிஎஸ்டியோட ரூல்ஸ்ல. அப்படி இருக்கிறப்ப வேட்டோட பீரியடோட ரெக்கார்ட்ஸை ஆபீசர் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? நிறைய பேர் நோ போட்டிருக்காங்க சார். நோ 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 அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச டெஃபினிஷன்ல ஃபார் த பீயிங் டைம் பீயிங் அண்டர் த எனி அதர் லான்னு போட்டிருக்காங்க. கம்பல்சரி அவர் வேட் சட்டத்தில் கேட்பதற்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ ஆஃபீஸ் போட்டுறாங்க. அடுத்து எந்த தேதியில நீங்க டைரக்டா வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்ல வந்து ஆத்தரைசேஷன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டீஸ் உங்களுக்கு வரும். அடுத்ததாக நோட்டீஸ்ல ஒரு 22 ஃபர்ஸ்ட் பார்ட் வரும் சார். ஒரு நாங்க ப்ராக்டிக்கலாவே 3 ஆடிட் போயிட்டு இருக்கிறோம், இன்னொரு ஆடிட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 22 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் படிக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன்ல வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் 6 வந்து உங்களுடைய, ஃபர்ஸ்ட் 7 வந்து உங்களுடைய பேசிக் ப்ரொஃபைல்ஸ். அடுத்து 8 வந்து என்ன கம்பெனிக்கு ஆடிட் வருதோ பார்ட்னர்ஸ், டைரக்டர்ஸ், ஆத்தரைஸோட ஃபோன் நம்பர், ப்ரொஃபைல். நீங்க கிளியரா என்ன பண்றீங்க, ஒரு வேர்டு ஃபைல்ல இந்த 9 பாயிண்ட் செக்லிஸ்ட் போட்டு ஒரு ப்ரொஃபைல். சார் ஆடிட்டுக்கு நீங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸே நல்லா கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ்ல முடிச்சிருவாங்க சார். ஒவ்வொன்றா பிட்டா இழுத்து கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கல் தான். ஸோ இந்த 8 பாயிண்ட்டை பக்காவாக ஒரு ஃபைல் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபைலாக வச்சிருங்க. அடுத்து 9வது ஒரு எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்றீங்க. அதுல நீங்க ஜிஎஸ்டியில இருந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்ல என்னென்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கீங்க, ஒரு சீரியல் நம்பர், அதனோட HSN கோட், டிஸ்கிரிப்ஷன் போட்டு அதனோட ரேட் ஆஃப் டேக்ஸ். ஸோ இதை வந்து நீங்க சிபிஐசி HSN கோட்ல போய் வெரிஃபை பண்ணிக்கிங்க. கரெக்டான HSN போட்டா கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் வருதா, கரெக்டான ரேட்டு தான் நம்ம இது வரைக்கும் வசூல் பண்ணி கட்டியிருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த லிஸ்ட் போட்டுக்குங்க. இன்க்ளூடிங் எக்ஸம்ஷன், ஏதாவது குட்ஸுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணாமல் இருந்தாலும் அந்த HSN போட்டு இந்த காலம் நம்பர் 9 பக்காவா ரெடி பண்ணிருங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க கார்த்திகேயன் சார் சென்னையில என்ன இண்டஸ்ட்ரி சார்? வெரி இண்டஸ்ட்ரி மேக்ஸிமம் சர்வீஸ் செக்டர் தான் அதிகம். சர்வீஸ் சார். வேற சார், வேற இண்டஸ்ட்ரி என்ன இருக்கு? ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் சார். வெரி குட், ஓகே. ஸோ ஒரு ஆட்டோமொபைல்ஸ் மாடலிங் பண்ணி ஒரு ஆட்டோமொபைல்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ்க்கு உண்டான மெயின் ஸ்டீல், அதுக்குண்டான என்ன ரா மெட்டீரியலோ அதோட மெயின் ரா மெட்டீரியல ஒரு லிஸ்ட் போடுங்க. அதுக்குண்டான கேபிட்டல் குட்ஸ் ஒரு லிஸ்ட் போடுங்க HSN வைஸ். அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரா மெட்டீரியல் கடைசி 2 வருடங்கள் யாருக்கிட்ட எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க அவங்களுடைய டீடைல்ஸ், அவங்களுடைய ஃபைலிங் ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய சர்ச் கொடுத்து அவங்களோட டீலர் ஹிஸ்ட்ரி, இதை ரெடி பண்ணிருங்க. அடுத்து ரெவன்யூ பர்டிகுலர்ஸ். ஸோ இந்த 3 வருஷம் என்னென்ன பண்ணியிருக்கீங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ இஃப் யூ டூயிங் இன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது 0 ரேட்டட் கிளைம் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு உண்டான பணம்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதை செக் பண்ணிக்கிங்க. எக்ஸ்போர்ட் சேல்ஸ் டேட்டாரை டிஸ்கவுண்ட்ல நிறைய பேர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா சட்பி ப்ராப்ளம், அதை பண்ணிக்கிங்க. அடுத்து என்னென்ன ஐடிசி அவைல் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய ஆப்டோடெக்ஸ் இருக்கு. நான் பின்னாடி உங்களுக்கு இந்த மீட்டிங்ல ஒரு எக்ஸல் சீட் எல்லாம் தரப்போறேன். அதை வச்சுலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஐடிசி நம்ம அவைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை வேற ஒரு இடத்துல எடுக்கலாம். எங்க எடுக்கலாம் சார்?
ஆல்மோஸ்ட் உங்க 2A 2B அதெல்லாம் நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்டி பண்ணோட டிரான்சாக்ஷன் சார். நீங்கள் ஐடிசி கிரெடிட் அவைல்டு பண்ணது எல்லாமே உங்களுடைய கிரெடிட் லெஜர். ஸோ கிரெடிட் லெஜரை அந்த 2 வருஷத்துக்கு மறக்காம டவுன்லோட் பண்ணி ரிவர்ஸ் ஒர்க்கிங் போகணும். நான் அது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிவர்ஸ் ஒர்க்கிங் மூலமா உங்களுடைய கிரெடிட் லெஜர் அவைல்ட நீங்க டேலி பண்ணி கொடுக்கணும். லாஸ்ட் 3 இயர்ஸ் பேலன்ஸ் ஷீட் வித் டிபி ட்ரையல் பேலன்ஸோட தெளிவா ஒரு காப்பி, சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பி, சிஸ்டத்துல ஒரு ஃபோல்டர் 3ஐயும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. P&L பேலன்ஸ் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. 17 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு யான் வாங்குறீங்க இல்லை இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இம்போர்ட்ல கஸ்டம்ஸ் டியூட்டி வந்திருக்கும், லாரி ஃப்ரைட் வந்திருக்கும். ஸோ லேண்டட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இம்போர்ட்டுக்கு. லோக்கல் டொமஸ்டிக் பர்ச்சேஸாக இருந்தால் ஃப்ரைட் ஆகட்டும், எல்லாமே சேர்த்து அதனோட ரா மெட்டீரியல் காஸ்ட் பார்ப்பாங்க. இது எதுக்குன்னா, ஆன்டி ப்ராஃபிட்டிங் ரூல் ஏதாவது வயலேட் பண்ணியிருக்கோமா, இல்லை எம்ஆர்பி ப்ராடக்ட்ல ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்னு 17 பாயிண்ட்ல பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணியிருக்கீங்க அந்த காஸ்ட் பார்க்கணும். இது அந்த காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்ல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அடுத்து 19th உங்களுடைய நீங்க ஜெனினியூ பார்ட்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ற இந்த 2 பாயிண்ட் தான் 19 20 என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம கார்த்திகேயன் சார் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைலுக்கு ஒரு பெரிய ரா மெட்டீரியல் வாங்கணும். என்ன பண்ணுவார்னா, பிஓ கொடுப்பார். அதுக்கு பிஓ போயிடும், ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்துடும், அந்த பார்ட்டிக்கு செக் பேமெண்ட் கொடுத்துருப்பார். இதை ஒரு மாசத்துக்கு ஒரு 5 பார்ட்டிக்கு சாம்பிள் எடுத்துடுங்க. நான் எங்க ஆடிட்டுக்கு அப்படிதான் பண்றேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தரேன். இந்த 2 பாயிண்ட்ல ஒரு ஆடிட் ஆஃபீஸர் கன்வின்ஸ் ஆயிட்டாருனாலே உங்களை பெருசா டவுட்ஃபுல்லா பார்க்க மாட்டார். ஸோ ஒரு பிஓ, அதுக்கு பின்னாடி பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், அதுக்கு நம்ம பணம் கொடுத்த லெஜர், இதே மாதிரி சேல்ஸ் இன்வாய்ஸ், அதுக்கு பணம் வந்த ரிசிஸ்ட், அந்த பார்ட்டி நம்மளுக்கு கொடுத்த பிஓ, இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்ன் 2 இயர்ஸ்க்கு பக்காவா 1, 3B, 2A 3ஐயும் டவுன்லோட் பண்ணி எக்ஸலாவும் கன்வெர்ட் பண்ணிடுங்க, பிடிஎஃபாவும் வச்சுக்கோங்க. அடுத்து ஐடி ரிட்டர்ன்ஸ் 3 இயர்ஸ். ஸோ இந்த பார்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, அடுத்து செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது எக்ஸ்க்ளூசிவி நம்மளுடைய ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ். ஸோ ஸ்டாச்சுட்டரி ஆடிட், P&L, பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ், இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட், 26 AS லாஸ்ட் 2 இயர்ஸுக்கு 26 AS கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. அடுத்து இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ், கடைசியா இவே பில். அடுத்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். எத்தனை பேர் ஒரு ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி கேஷ் ஃப்ளோ எடுத்து பாக்குறீங்க? கார்த்திகேயன் சார் பக்காவா பாத்துருவார். சதீஷ் சார் பாக்குறாரா தெரியல. பாத்துருவோம் சார், கேஷ் ஃப்ளோ பாத்துருவோம் சார். ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் பாப்பீங்களா சார், ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி பாப்பீங்களா? ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி தான் பார்ப்போம். நம்ம தெளிவா இருக்கீங்களா பார்த்து தூங்கிட்டீங்களா? ஓகே, சோ சரி, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும் என்ன சார் லிங்க்? இன்புட் கிரெடிட் சார். என்ன சார்? இன்புட் கிரெடிட் எடுக்கிறதுங்க. வாய்ஸ் கொஞ்சம் இன்புட் கிரெடிட். யார் சாமி நீங்க? வாய்ஸ் இன்புட் கிரெடிட். கண்ணன் சார், கார்ப்பரேட், கண்ணன் கார்ப்பரேட் gmail.com. வணக்கம் சார் கண்ணன் சார். பாயிண்ட் சூப்பர் கண்ணன் சார். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சார் நான் கேட்கறது. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஐடிசிக்கும் என்ன சம்பந்தம் சார்? வணக்கம் சாரங்க சார், சொல்லுங்க சார். Cash receipt ஏதாவது income nature-ல உள்ள cash receipts might have not been reported in financial reports. சூப்பர், வெரி குட். ஓகே, அடுத்து. வெரி குட் சாரங்க சார். செந்தில் சாரங்க காரைக்கால்ல இருந்து ஒரு வேலிட் பாயிண்ட் கொடுத்திருக்கார். வேற இன்டராக்ட் பண்ணி போலாம் சார். ஒரு மற்ற மீட்டிங் மாதிரி இல்ல, என்னோட மீட்டிங் எப்பவுமே கொஞ்சம் இன்டராக்டிவா தான் இருக்கும். வேற யாராவது வேலிட் பாயிண்ட் சொல்றதா இருந்தா சொல்லலாம். அட்வான்சஸ் எதுவும் வாங்கியிருந்தா அதோட இது இருக்கும் சார். சூப்பர் சார். குட் நேம் சார். உங்க நேம் சார்? முருகானந்தம் சார். முருகானந்தம் சார். ஓகே சார், சூப்பர் வேலிட் பாயிண்ட் சொல்லியிருக்கார். எத்தனை பேர் ஜிஎஸ்டியில் சர்வீஸ் பர்சனில் கேஷ் ஃப்ளோ பார்த்து அட்வான்ஸுக்கு ஜிஎஸ்டி கட்டியிருக்கீங்க இல்லையாங்கிறத செக் பண்ணுறீங்க? ஸோ இப்போ நோட் பண்ணிக்கிங்க. முருகானந்தம் சார் வேலிட் பாயிண்ட் கொடுத்துருக்கார். அட்வான்சஸ் அக்கௌண்ட்ஸில் வச்சுருப்போம், பட் அதுக்குண்டான கரஸ்பாண்டிங் ஜிஎஸ்டிஆர் 1லையோ 3Bலையோ ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அது அப்படியே கன்யூ ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ சூப்பர். அடுத்து வேற பாயிண்ட். சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். ஸோ
ஸோ இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ நீங்கள் உங்கள் டேலியை ஓப்பன் பண்ணீங்களாலும் தெரியும், எவ்ரி ஹெட்லையும் உங்களோட என்னென்ன இன்ஃப்ளோ வந்தது என்னென்ன அவுட்ஃப்ளோ வந்ததுன்னு தெரியும். இதை வச்சே டீடைல்டாக ஒரு டெக்னிக்கலாக உங்களுடைய ஆடிட் பாயிண்ட் ஆஃப் வியூ தெளிவாக பார்த்துடலாம். நம்ம பின்னாடி அதை லைவாக பார்ப்போம். அடுத்து ஆனுவல் மந்த்லி ஜிஎஸ்டி ரிப்போர்ட், ஸ்டேஷனரி ரெக்கார்ட்ஸ், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். கடைசியாக ஒரு பாயிண்ட் இருக்கு சார் சதீஷ் சார். என்ன சார் டி பாயிண்ட்? என்ன சார் சதீஷ் சார்? கடைசியா ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன். என்ன பாயிண்ட் சார்? டி. ஓகே, அது வச்சிருக்கீங்களா சார்? ஓகே, அதுக்கும் உங்க ஜிஎஸ்டிக்கும் டேலி ஆகுமா சார்? ஆகாதா சார்? நிறைய ஆபீசர்ஸ் வந்திருப்பாங்க, பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்து இப்பதான் கதையில ரொம்ப டேர்னிங் பாயிண்ட், அலர்ட்டான பாயிண்ட். இது வரைக்கும் உங்கள் ஜிஎஸ்டியில் இவே பில் போடப்பட்ட டோட்டல் இவே பில் ரிப்போர்ட்டை எப்படி சார் எடுத்து ஆடிட் ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பீங்க? உங்ககிட்ட ஆடிட் வந்தாச்சு, உங்களுக்கு ஆஃபீஸர் நோட்டீஸ் போட்டாரு, நீ என்ன பண்ற, உன்னுடைய பர்ச்சேஸ் பில்லு, சேல்ஸ் இன்வாய்ஸ் எல்லாம் கொடு, அது போக இவே பில் டீட்டெயில் கொடுன்னு கேட்குறாரு. நம்ம சதீஷ் சார் வடிவேல் கை விட்ட மாதிரி கை விட்டு என்கிட்ட எதுவுமே இல்லைங்கன்னார். கரெக்டா சார்? என்ன ஓகேங்கிறீங்க? புரியல. 18ல இருந்து இவே பில் கேட்கிறாரு சார், எடுத்து கொடுத்துருவீங்களா அவர்கிட்ட? கண்டிப்பா இருக்கா சார்? நிறைய இடத்துல நிறைய காப்பியா வச்சதில்ல சார் ப்ராப்பரா. சைட்ல ஆன்லைன் சைட்ல இருக்கு சார். ரொம்ப 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 குரூசியல் பாயிண்ட். இவே பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு கிளைண்ட் 10ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சரக்கு அனுப்புறாரு, கார்த்திகேயன் சாரோட கிளைண்ட் இங்கிருந்து பெங்களூருக்கு ஒரு சரக்கு அனுப்புறார். அந்த சரக்குக்கு ஒரு இன்வாய்ஸ் போட்டு அந்த இன்வாய்ஸ் இவே பில்ல போட்டு அனுப்பிடுறார். இந்த டேட்டாவும் நீங்க உங்களுடைய இந்த மாதிரி ஒவ்வொரு டெலிவரி செலானுக்கு ஒரு சரக்கு அனுப்புறார், இன்வேடுக்கு வேற சரக்கை வாங்குறார். ஸோ ஒரு ஒரு வணிகர் செய்யும் வியாபாரத்தின் சரக்கு மூவ்மெண்ட்டுகள் அனைத்தும் இந்த இவே பில் போர்ட்டலில் பதிவாகிருக்கும். அந்த ரெக்கார்டை வச்சுக்கிட்டு அந்த ரெக்கார்டுக்கு கரெக்டாக கவர்மெண்டோட ரெவன்யூ கரெக்டாக ஜென்ரேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தான் ஒரு அடிப்படை ஆடிட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நம்ம நிறைய பேர் இந்த இவே பில்ல டேக்ஸ் கன்சல்டன்ட் எல்லாரும் என்னை உட்பட இவே பில்லோட ஒரு பெரிய ஒரு வெரிஃபிகேஷனோ கிராஸ் செக்கோ பண்ணாம தான் ஃபைல் பண்ணா போதுன்னு ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. இவே பில்லோட ரிப்போர்ட்ஸை நீங்க அழகா எடுத்துக்கலாம். டோட்டலா எவ்ரி மந்த் அவர் எதுக்கெல்லாம் இவே பில் போட்டிருக்கார், இன்வேடுக்கு என்ன போட்டிருக்கார், அவுட்வேடுக்கு என்ன போட்டிருக்கார், எவ்ரி மாசம் அவருடைய இவே பில் ரிப்போர்ட்டை நீங்கள் அதர்ஸ் இவே பில் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்புக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அவுட்வேர்டு இன்வேர்டில் எந்த மாதம் அப்படிங்கிற கொடுத்து எந்த வருஷம் இதை கொடுத்து கோ கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸலாக அழகாக ஜென்ரேட் ஆகி வந்துடும் சார். டோட்டலாக ஒவ்வொரு ஷீட்டில் யாருக்கு போட்டோம், என்ன இன்வாய்ஸ் போட்டிருக்கிறோம், என்ன டேட்டில் போட்டிருக்கிறோம், அந்த அட்ரஸ் என்ன, எங்கிருந்து போட்டிருக்கிறோம், எந்த சரக்கு எவ்வளோ யாருக்கு போயிருக்கு, அவுட்வேர்ட் ஆகட்டும் இன்வேர்ட் ஆகட்டும் எல்லாமே வந்துடும் சார். ஒரு அசசரிஸ் லேபிள் வாங்கியிருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஐட்டத்தை இவே பில் போட்டு வாங்கியிருக்கிறீங்க, ஆனால் அது அக்கௌண்ட்ஸ்லையும் காட்டல, வெளியும் பண்ணல. ஸோ இதை எடுத்து வெரிஃபை பண்ணாலே உங்களுடைய ஜாதகம் அத்தனையும் வந்துவிடும். இதை நம்ம எப்படி எடுக்கிறதுனே தெரியாம இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நம்மளுக்கு வேற அவேர்னஸ் இல்லாமல் இருந்தோம். எஸ் சார் நோ சார் சேட் பாக்ஸ்ல போடலாம் சார். எத்தனை பேர் உங்களுடைய பழைய இவே பில் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு உங்க அக்கௌண்ட்ஸை ஃபைனல் பண்ணிருக்கீங்க? சென்னையில நிறைய ரைடு வராங்க. அதுக்கு மெயின் ரீசன் நம்ம இவே பில்லுக்கும் நீங்க ஃபைல் பண்ற டீட்டெயில்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறதுனால தான். ஸோ முக்கியமான டிப்ஸ் கொடுத்துருக்கிறேன், இது உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதர்ஸ் இவே பில் ரிப்போர்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணி எவ்ரி மந்த் நீங்க பாத்துக்கலாம் சார். ஸோ அடுத்து இந்த மாசம் ஆகஸ்ட்டுக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்னா இது 8 to 12 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். தயவு செய்து இந்த ரிப்போர்ட்டை உங்க பார்ட்டி கிட்ட சொல்லி, எப்பா இந்த ரிப்போர்ட்டை கையோட எனக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருன்ட்டு வேலிடேட் பண்ணிட்டு ஃபைல் பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஒரு ஆடிட் வர்றப்போ ஒரு ஆடிட் ஆஃபீஸரோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் அண்ட் ரிப்போர்ட்ஸை பத்தி என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். என்னென்ன கேட்பார் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பர்ச்சேஸ் புக் பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க சார். ஒரு கார்த்திகேயன் சார் ஒரு ஐட்டத்தை வாங்கிடுறாரு.
அவருடைய கம்பெனிக்கு அவருடைய கிளைண்ட் ஒரு ஐட்டம் வாங்குறாரு, வர ஐட்டத்துல பாதி ஐட்டம் டேமேஜ் ஆயிருது. ஸோ அதுக்கு என்ன பண்றாரு, ரிட்டர்ன் அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் கார்த்திகேயன் சாரோட கிளைண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துட்றாரு. அப்புறம் இந்த ப்ராடக்ட் இந்தந்த ப்ரைஸ்க்குள்ள இருக்கணும், ஒரு ப்ரைஸ் சர்க்குலர்னு சொல்லுவோம். கார்பரேட்ஸ் எல்லாமே சம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. டெலிவரி சலான் கொடுக்கணும். மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் நோட்டுன்னு சொல்லுவோம். ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகும், இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகும். அந்த மாதிரி போறது எல்லாமே கரெக்டா இருக்கா, கரெக்டா போகுதா அப்படின்னு பண்ற மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் நோட் ஆகட்டும், சேல்ஸ் புக் ஆகட்டும், அவுட்வேர்ட் சப்ளை புக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஏதோ நான் இது பண்ணி கேட்கறது இல்லை. ஆடிட் வந்தால் உங்களுக்கு தெரியும். ஆடிட் நோட்டீஸில் இருக்கிற 5 பேஜில் 2வது பேஜ் இந்த லிஸ்ட். இது அத்தனையும் நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும். அடுத்து எல்லா ஒரு மினிமம் 10 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுற எல்லா கம்பெனிஸ் ஆகட்டும், தே ஆர் மெயின்டைனிங் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோர்ஸில் என்னென்ன ஐட்டம் வருது, என்னென்ன குட்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நோட் வச்சுருப்பாங்க. அந்த நோட்டில் ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. என்னென்ன ஐட்டம் வந்திருக்குது, கரெக்டாக வந்துருச்சா, குவான்டிட்டி வந்துருச்சான்னு ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த குவான்டிட்டியில் இதெல்லாம் டேமேஜ்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்புனதோ அந்த ரிட்டர்ன் நோட் வச்சுருப்பாங்க. இதை எப்படி அக்கௌண்ட்ஸில் நம்ம மேட்ச் பண்ணுவோம் சார்? சதீஷ் சார். சார், ஒரு மெட்டீரியல் ஒரு ஸ்டோர்ஸ்ல ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டாங்க சார். ஓகே. அதுல ஒரு ஐட்டம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே. அவங்க ஸ்டோர்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, வாங்கின எப்பா இந்த மெட்டீரியல் எனக்கு நீ வேஸ்டா கொடுத்துட்டேன், டேமேஜ் ஆயிட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. ஓகே. இதை நீங்க எப்படி அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு வருவீங்க? ரிஜெக்ஷன் நோட் போடணும் சார். டெபிட் நோட், கிரெடிட் நோட் போடுங்க. 2 போடுவீங்களா சார்? 1 போடுவீங்களா? 2 போடுவீங்களா? டெபிட் நோட். ஆஹா, ஒன்னு தானே சார் எல்லாரும் ஒன்னு தான் போட முடியும். ஆமா சார். பட் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து உங்க நேம் சார்? கண்ணன் சார். இருக்கிற 2 நோட்டு தான் சார். அதனால நம்ம டெபிட் நோட்டு தான் சொல்லுவோம். கொஞ்சம் வாய்ஸ் கார்த்திகேயன் சார், வாய்ஸ் எக்கோ வருது. இது அங்கதான் ப்ராப்ளமா இருக்கும் சார். அங்கதான் ப்ராப்ளமா இருக்கும் சார். கொஞ்சம் யாரோ மீன் பண்ணிக்கங்க சார். சரி சார். அப்படி அந்த போடுற டெபிட் நோட் வந்து யாரோ பாடுற மைக் ஆஃப் பண்ணிக்கீங்களா? எக்கோ அடிக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ மெட்டீரியல் ரிட்டர்ன் ஆகுது சார். அதுக்கு எல்லாமே டெபிட் நோட் போடுவோம் சார். ஆனா அந்த டெபிட் நோட் அக்கௌண்ட்ஸோட முடிஞ்சு போயிடும். அதை என்ன பண்ணுவோம்னா, கிரெடிட் நோட் வந்த பிறகுதான் நம்ம ஐடிசி ரிவர்ஸ் பண்ணுவோங்கிற கான்செப்ட்ல நிறைய பேர் இருப்போம். அதனால டெபிட் நோட்டுக்கும் கிரெடிட் நோட் அந்த பார்ட்டி GSTR 1ல ஃபைல் பண்ண கிரெடிட் நோட்டையும் எத்தனை பேர் ரீகன்சல் பண்ணி டேலி பண்ணிருக்கீங்க சார்? எஸ் ஆர் நோ? நான் திருப்பி சிம்பிளா கேட்கறேன். ஒரு மாசத்துல பார்ட்டிகா வெயிட் பண்ணல சார். ஓகே, வெரி குட். கார்த்திகேயன் சார் இஸ் எ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, GSTR 2Aல எப்ப கிரெடிட் நோட் வருதோ அப்பதான் உங்க ஐடிசி ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா? எஸ் ஆர் நோ? நிறைய பேர் எஸ் போட்டுருக்காங்க சார். எஸ். அப்படி பண்ணீங்கன்னா தப்பு சார். திருப்பி அகைன்ஸ் வி ஆர் ரீகன்சிலிங். ஸோ நம்ம அந்தந்த மாதம் டெபிட் நோட் எடுக்கணும். அதெல்லாம் ஏன்னா நம்ம ஒரு மெட்டீரியல் எப்போவோ ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டோம். ஸோ அந்த மாதமே நம்ம டெபிட் நோட்டை போட்டு அந்த மாதமே 3Bல கழிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. அவன் எப்போவோ 4 மாதம் கழிச்சு ஃபைல் பண்ணுற வரைக்கும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஹியூஜ் டிஸ்பியூட் ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த மெட்டீரியல் ரிட்டர்னில் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அதேமாதிரி வேஸ்ட் ரிஜிஸ்டரில் பிரச்சனை வரும். ஃபிசிக்கல் ஸ்டாக் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் நிறைய கம்பெனியில் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் ஆடிட்னு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இதெல்லாம் இந்த பிரச்சனை இதெல்லாம் எழுதி அங்கே அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னா வர ஆடிட் ஆஃபீஸர் அதை வெரிஃபை பண்ணார்னாலே பாதி பிரச்சனைகள் வரும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஜாப் ஒர்க் ரிஜிஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ITC 04 அப்படிங்கிற ஒரு படிவம் இருக்குது GSTல. அது என்ன 2017க்கும் 18-19க்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. ஈவன் தோ எக்ஸம்ஷனாக இருந்தாலும் நாம DC போட்டு வெளியே அனுப்பின சரக்குகள் அனைத்தும் நம்மளுக்கு திரும்பி வந்துருச்சா இல்லையாங்கிறத கம்பல்சரி இந்த ரிஜிஸ்டரையோ இல்லை ஜாப் ஒர்க் ERPs இருந்தாலோ அதை வச்சும் வர ஆடிட்டர் ஆஃபீஸர்கள் செக் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் ஃபினான்சியல் ரெக்கார்ட் போக நீங்கள் ஹார்ட் காப்பியாகவும் சாஃப்ட் காப்பி, சாஃப்ட்வேர் காப்பின்னு சொல்லுவோம், ஒரு தெளிவாக ஒரு ஃபோல்டர் போட்டு GST ஆடிட் ஃபைல்ஸ் சப்மிட்டட் டு சூப்பரண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஹெட்டிங் போட்டு நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா 4 காலம் ட்ரையல் பேலன்ஸ் சார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 காலம் ட்ரையல் பேலன்ஸ் கிடையாது. ஓப்பனிங் பேலன்ஸ், டிரான்சாக்ஷன் டெபிட், கிரெடிட், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கிற ட்ரையல் பேலன்ஸ். ஏப்ரல் டு ஜூனுக்கு ஒரு காப்பியும்,
ஜூலை டு மார்ச் 18 வரைக்கும் ஒரு காப்பியும் 18லேருந்து மார்ச் 19 வரைக்கும் இருக்கிற காப்பியும் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பேலன்ஸ் ஷீட் 2 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டும். எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர், கிரெடிட் லெஜர், 3B கன்சாலிடேஷன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு கன்சாலிடேஷன் ஜிஎஸ்டிஆர் ஆனுவல் ரிட்டர்னில் உள்ளே போனீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் 3B ஃபார்ம் வரும், அதையும் எடுத்துக்குங்க. அதுலேயே GSTR 1 கன்சாலிடேஷன் வந்திருக்கும், அதையும் எடுத்துக்குங்க. உங்கள் சாஃப்ட்வேர்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கனாலும் அதையும் எடுத்துக்குங்க. அடுத்து 2A மந்த் வைஸ் டவுன்லோட் பண்ணி எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணி அதில் இருக்கிற சம் ஃபிகரை டோட்டல் பண்ணி அந்த 2Aவும் தயவு செய்து ப்ரைவேட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கிங்க. பட் உங்கள் போர்ட்டலில் வந்த 2A எக்ஸலை தான் ஆடிட் ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ணுறாங்க. அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு 3B கம்பேரிஷனோட அதை செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணிடுங்க. 9(9)C 2 வருஷத்துக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம், அந்த காப்பி கொடுத்துருங்க. கடைசியாக ட்ரான் 1 காப்பி. ஒரு கொஸ்டின் ஃப்ளோருக்கு ஏன்னா தூங்கிட்டீங்களான்னு செக் பண்ணலாம். ட்ரான் 1 எங்கே சார் போய் எடுப்பீங்க? இதில் வர கிரெடிட் லெட்ஜர் வர சார். சார் கிரெடிட் லெட்ஜர் ஐடிசி ஃபார்ம்ஸ் வந்து போட்டுருக்காரு. ஐடிசி ஃபார்ம்ஸா? ஆமாம், நான் கேட்கறது ட்ரான் 1 ஐடிசி 1 2 3 4 தான் இருக்கும். ட்ரான் 1 எங்கே போய் எடுப்பீங்க? ஒருத்தர் வேர்ல்டு வெப்சைட் போட்டிருக்காரு. தலைவர் தெய்வமே, அவர் தெய்வம் சார். யார் சார் அவர்? சார் வேண்டாம், சரி ஓகே சார். காமெடிக்கு சொன்னேன். ட்ரான் 1 ஜிஎஸ்டியில் ஃபைல் பண்ண சார், அதை போய் எப்படி சார் வேட்டில் எடுப்பீங்க? டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு சார். ஆமாம் இல்லை, அவர் நம்ம சகோதரர் தான், தப்பா நினைச்சுக்க மாட்டார். ஓகே ஓகே ஓகே. மேனுவலா பண்ணத வச்சு எடுக்கலாம் சார். தெய்வமே மேனுவலா பண்ணீங்களா? தெய்வம் ஓகே தெய்வம், சாரி தப்பா நினைச்சிட்டேன். நீங்க தனி பிறவி, அதனால உங்களை விட்டுருங்க. எல்லாமே நிறைய பேர் ஆன்லைன்ல பண்ணோம் சார். அதை எங்க போய் சார் எடுப்பீங்க? ரிட்டர்ன்ஸ்ல இருக்கும். சூப்பர் சார். கார்த்திகேயன் சாரா? ஜெயக்குமார் சார். ரிட்டர்ன்ல எங்க சார் இருக்கும்? ரிட்டர்ன் ஃபைலிங்ஸ்ல இருக்கும் சார். அதான் எங்க இருக்குன்னு கேட்கறேன். இதை எடுக்கணும்னு ஒரு ஆபீசர் சொல்றாரு, நம்ம அந்த இடத்துல அவசரத்துல அண்டாக்குள்ள தேடிட்டு இருப்போம். இப்ப இந்த மீட்டிங்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போய் எடுத்திருப்பீங்க. சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். ரிட்டர்ன்ஸ்ல ஜெயக்குமார் சார் சொன்னது கரெக்ட் தான். ரிட்டர்ன்ஸ்ல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா வியூ இ ஃபைல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் வரும். அதுக்குள்ள உங்களுடைய இயர் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா GSTR 1 3B 2A ட்ரான் 1ன்னு வரும். அதை போய் நீங்க டவுன்லோட் பண்ணி அழகா எடுத்துக்கலாம். அடுத்து 1 3B ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி ரெண்டுமே எடுத்து கொடுத்துருவோம் சார். சரி சார். அடுத்து முக்கியமான டாஸ்க் 1. சரி, இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆபீசர் என்ன சொல்லுவார்னா, கார்த்திகேயன் சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னென்ன பொருள் எல்லாம் வித்திருக்கிறீங்களோ அதனோட டாக்ஸபிள் வேல்யூ, அதனோட HSN கோடு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல்ல ஒரு பஜாஜ் மோட்டர் வித்துருந்தீங்க அப்படின்னா பஜாஜ் மோட்டருக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்கிறீங்க? ஒரு 10 லட்ச ரூபா டாக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஐடிசி யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, பாக்கி எவ்வளோ கேஷ் லெஜர்ல கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற டோட்டல் என்டையர் அனெக்சர் GST AM1 அப்படிங்கிற சப்ளை மேட் டாக்ஸ் பேடுங்கிற இந்த லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இந்த ஒரு அப்ஸ்ட்ராக்டை நீங்க தெளிவா போட ஆரம்பிச்சிருங்க. முதல்லயே ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கம்பல்சரி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நீங்க அப்பார்ட் ஃப்ரம் சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க, SEZக்கு பண்ணியிருப்பீங்க, டீம்டு எக்ஸ்போர்ட்ங்கிற அட்வான்ஸ் லைசன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் HSN கோட்ல என்ன குவான்டிட்டியில எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்கீங்கிற லிஸ்ட் டாக்குமெண்டேஷன்ல முதல்ல கொடுத்துருங்க. நோட்டீஸ் வந்த உடனே எப்பா இந்த டீட்டெயில் நான் கொடுக்கணும், ரெடி பண்ணி கொடுன்னு. ஏன்னா நம்மளால உட்காந்து ரெடி பண்ண முடியாது. டாக்குமெண்டேஷன்ல கொடுத்து அவங்கள இதெல்லாம் ரெடி பண்ண சொல்லி கலெக்ட் பண்ணி வச்சுக்குங்க. சரி, இப்போ அடுத்து GST வந்துருச்சு. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா ஆபீசர் நம்மளை உட்கார வச்சு எழுத்தாப்புல வாங்க சார் நீங்க தான் ஆடிட்டரா? ஆமா சார் அப்படின்னு உட்கார வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு 5-6 கேள்வி கேட்பார் சார். அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்க கம்பெனியில பர்ச்சேஸ் பண்றீங்க, அதையெல்லாம் ஒரே இடத்துல வச்சு பர்ச்சேஸ் பண்றீங்களா இல்ல தனித்தனியா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கவுங்களே பண்ணிக்கிறாங்களா? உங்களுடைய சிஸ்டம் ஆஃப் பர்ச்சேஸ் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க ரிப்ளை கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, வாங்குற ஐட்டத்துக்கெல்லாம் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்து தான் வாங்குறீங்களா? அந்த பர்ச்சேஸ் ஆர்டர்
இப்போ கார்மெண்ட்ஸ் எங்கள் திருப்பூர்லன்னா நாங்கள் வந்து நூல் வாங்குவோம், துணி வாங்குவோம், ஹேங்கர்ஸு, லேபிள்ஸு, ஸ்டிக்கர்ஸு, அசசரிஸ் வாங்குவோம். ஸோ ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தனித்தனியாக எங்களுக்கு வந்து ஃபாரின் பையர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு நாமினேட்டட் பார்ட்டிஸ் கொடுத்துருவாங்க. நீ வந்து ஒரு பொருளை இந்தந்த பார்ட்டிகிட்ட தான் வாங்கணும்னு சொல்லி நாமினேஷன் பண்ணிட்டாருன்னா நாங்கள் அவரை தவிர வேற யார்கிட்டையும் வாங்க மாட்டோம். ஸோ அந்த சிஸ்டம் எங்கள் கம்பெனியில் இருந்ததுன்னா ஆடிட்டில் அதெல்லாமே நாமினேட்டடாக பார்த்துட்டு போவாங்க. ஒரே ஒரு பார்ட்டிகிட்ட மட்டும் நாமினேட் இல்லாத பார்ட்டியை நாங்கள் வாங்கியிருந்தோம்னா அவங்களுடைய கவனம் அந்த இடத்தில் செல்லும். அதுபடி தான் உங்களுடைய கம்பெனியில் பர்ச்சேஸ் ஆர்டர் சிஸ்டம் இருந்ததுன்னா அது எல்லாமே பர்ச்சேஸ் ஆர்டர் இல்லாமல் ஏதாவது ஐட்டம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி என்கொயரி பண்ணுவாங்க. அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது யாராவது ரெஃபரன்ஸ் பண்ணி வாங்கியிருக்கிறீங்களா, என்ன டீட்டெயில்ஸுங்க அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணுவாங்க. கடைசியாக ஐட்டத்தில் ரிஜெக்டட் ஸ்டார்ட் குவான்டிட்டி இருந்தால் அதை கரெக்டாக நீங்கள் அக்கௌண்ட் பண்ணியிருக்கீங்களா, ஐடிசி ரிவர்சல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணுவாங்க. உங்கள் சரக்கு வெளியே போயிருந்து டிசி போட்டிருப்பீங்க, பர்ச்சேஸ் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தா டெபிட் நோட் வச்சு கரெக்டாக ஐடிசி ரிவர்சல் ஆயிருக்காங்கிறத கண்டிப்பாக செய்வார்கள். இதெல்லாமே பர்ச்சேஸை பற்றி உங்ககிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ். அடுத்து சேல்ஸ். சரி, ஒரு விற்பனையை நீங்களே டைரக்டாக, இதெல்லாமே ஆடிட் வந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஒரு சேல்ஸை டைரெக்டாக விற்கிறோமா இல்லை ஏஜென்ட்டுக்கிட்ட இல்லை குடோன், ஒரு 5 குடோனில் வச்சு அங்கேருந்து இப்போ யான் ஸ்பின்னிங்லாம் இருக்கும், 4 ஊரில் 4 குடோன் வச்சுருப்பாங்க, அந்த குடோன்லேருந்தே டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை ஏஜென்ட் வச்சுருக்காங்களா, சிஎஃப் அண்ட் ஏஜென்ட் வச்சுருக்காங்களா, இவங்ககிட்ட எல்லாம் கொடுத்து நம்மளுடைய சேல்ஸ் போகுதா, அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா, எல்லாத்துக்கும் தனித்தனி சீரியல் நம்பர் போட்டிருக்கிறோமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. அடுத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு விற்பனை, அந்த விற்பனையை தொடர்ந்து நாம் எதெல்லாம் வசூல் பண்ணுறோம் இல்லை அந்த விற்பனை தொடர்பான செலவுகளை எல்லாம் நம்ம ஒரு பார்ட்டிகிட்ட வாங்குறோம் அப்படின்னா அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் பண்ணியிருப்போம், பட் ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறோமா இல்லையாங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஒரு விற்பனையை ஃப்ரீ ஆஃப் சாம்பிள் ஆர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற மெட்டீரியலை கொடுத்துருந்தோம்னா அதையும் செக் பண்ணுவாங்க. சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மாதிரி நம்ம அனுப்பின சரக்கெல்லாம் ஒரு ரிஜெக்ட் குவான்டிட்டினாலோ இல்லை வேற ஏதோ ரீசனாலேயோ சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சுன்னா அதுக்கு நாம கிரெடிட் நோட் போட்டு ஆப்போசிட்ல கரெக்டாக ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம அதை ரிவர்சல் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறதையும் மறக்காம செக் பண்ணுவாங்க. சரி சார், அடுத்த கொஸ்டின் டாஸ்க் 2. ஒரு ஆடிட் வரணும், உங்கள்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் வேணும். அந்த செக்லிஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சப்ளை இல்லையா, ஏன்னா இதுதான் பிகினிங். ஒரு சப்ளை தான் மெயின் ஜிஎஸ்டியோட மெயின் கான்செப்ட். இந்த சப்ளை கரெக்டாக இருக்கா அப்படின்னா லீஸ், ஒரு பிஎன்எல், நம்ம சதீஷ் சார் ஆடிட் வந்திருக்காங்க. சதீஷ் சாரோட கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா பிஎன்எல்ல இன்டைரக்ட் இன்கம்மா லீஸ் சார்ஜஸ்ன்னு போட்டிருக்காரு. ஆனால் இதுக்கு ஜிஎஸ்டி கட்டல. அப்போது கம்பல்சரி ஆஃபீஸர் செக் பண்ணுவார். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு லைசன்ஸ் ஃபீன்னு சொல்லி நம்ம பிஎன்எல்ல வரவு வச்சுருப்போம், பட் இது ஜிஎஸ்டி இல்லை சார், நான் லைசன்ஸ் ஃபீ தான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ 17-18 நிறைய தவறுகள் இந்த 5-8 ஹெட்லையும் நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், பார்டர் ஆகட்டும், ரெண்டல் இன்கம்க்கு ஜிஎஸ்டி வருமா வராதான் டவுட்லேயே பண்ணாமல் விட்டுருப்போம். டிஸ்போசல் ஏதாவது பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுடைய ஃபிக்ஸட் அசெட் ரிஜிஸ்டரில் டிஸ்போசல் பண்ணி குட்ஸ் எல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நடந்திருந்து அதனுடைய ஜிஎஸ்டி எஃபெக்ட்டுகள் கண்டிப்பாக செக் செய்வாங்க. மெயினாக பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இந்த சார்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். பிளேஸ் ஆஃப் சப்ளை, ஆர்சிஎம் எல்லாமே டீட்டெயிலாக எடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்சோடனே சார்ட் தெளிவாக வந்துடும். அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இந்த ஜிடிஏ பற்றி மட்டும் 2-3 பாயிண்ட் பண்ணிடலாம். பிஎன்எல் எடுக்கிறீங்க சார், உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் 12% நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவரு கலெக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் நீங்கள் அக்கௌண்ட்ஸில் எழுதியிருக்கிறப்போ 5% போட்டிருக்கீங்க இல்லையாங்கன்னு செக் பண்ணுவாங்க. 12% அதில் போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வரும். அடுத்து லாரி வாடகை, ஃப்ரைட் சார்ஜஸ்க்கு எல்லாமே நீங்கள் செலவு எழுதியிருந்தீங்கன்னா ஆர்சிஎம் கட்டியிருக்கிறீங்களா இல்லையா. அடுத்து இண்டிவிஜுவல் அட்வொகேட், சீனியர் அட்வொகேட், லீகல் ஃபீஸ் அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சார்ஜஸ், கன்சல்டிங் சார்ஜஸ், லீகல் சார்ஜஸ்ங்கெல்லாம் உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எழுதியிருந்தீங்கன்னா அதற்கு ஆர்சிஎம் கட்டியிருக்கிறீங்களா அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பிஎன்எல்ல ஒரு சில எக்ஸ்பென்சஸ் கூட்டணி பண்ணுறப்போ நீங்கள் ரெண்ட் கொடுத்துருக்கீங்க, அதை ஒரு கவர்மெண்ட் கட்டடத்துக்காக கொடுத்துருந்தீங்கன்னா ஆர்சிஎம் கட்ட வேண்டியிருக்கும். உங்களுடைய டைரக்ட் பிரைவேட் லிமிடெட் டைரக்டாக இருக்கிறப்போ அவருக்கு சேலரி போக சிட்டிங் ஃபீ, கமிஷன் ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா அதற்கெல்லாம் ஆர்சிஎம் கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ என்டையர் சார்ட்டுங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் சார். இதெல்லாமே ஆர்சிஎம் நீங்கள் புத்தகத்தில் எழுதியிருந்தால் கட்டியிருக்கணும். அதனுடைய லிஸ்ட் சார்ட் தெளிவாக இதில் கொடுத்துருக்கிறேன்.
ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்து குரூசியல் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். கார்த்திகேயன் சார், ஹலோ. எஸ் சார், எஸ் சார், இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா சார்? தாராளமா சார். கண்டிப்பா சார். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்காக என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற செஷன் முடிச்சிட்டோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ரீகன்சலேஷன்லேயே நம்மளுடைய கவனங்கள் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. அதை எப்படி ப்ராப்பராக ரீகன்சல் பண்ணுறது? ஈபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுடைய போர்ட்டல் லாகின் பண்ணி உள்ளே போனோனையும் ரிட்டர்ன்ஸ்குள்ளே போனோனையும் நாம் ஒரு வருடத்தில் எவ்வளோ GSTR 1ல காமிச்சிருக்கோம், எவ்வளோ 3Bல காமிச்சிருக்கோம், எவ்வளோ 3Bல வந்திருக்கு, எவ்வளோ 2Aல வந்திருக்குங்கிற ப்ரைமரி லிஸ்ட் ரெடி ஆயிரும். ஸோ இது எல்லாமே டேலி ஆகி A to A டேலி, B to B டேலி ஆயிடுச்சுன்னா நம்ம தலைவர் சிரிக்கிற மாதிரி நம்ம சிரிக்கலாம். அப்படி டேலி ஆகுமா சார் கார்த்திகேயன் சார்? ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். சூப்பர் சூப்பர் சார். சரி, அந்த ரீகன்சல்ல என்னென்ன இஷ்யூ வருது அப்படிங்கிறத இப்போ இதுதான் சார். இந்த 5 இதையும் எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டீங்க. இந்த 5ல் இருந்தும் நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸர் கேட்குற கேள்விகள் என்னென்னலாம், சப்ளை ஷோவின் GSTR 1க்கும் 3Bக்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்ப்பார். ஸோ என்ன பண்ணுவார், இங்கே 1,32,00,000 என்னுடைய பார்ட்டி 1,32,00,000 டேக்ஸ் கட்டிட்டார், சூப்பர். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் அவுட் பண்ணி ஏன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பார். இதுக்கு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் கிரெடிட் நோட் போட்டிருப்பீங்க, 3Bல காமிச்சிருக்க மாட்டீங்க, இல்லை 3Bல வச்சிருப்பீங்க, GSTR 1ல காட்டியிருக்க மாட்டீங்க, இல்லை வெறும் GSTR 1 மட்டும் பண்ணியிருப்பீங்க, 3B எல்லாமே 0ன்னு போட்டிருப்பீங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அடுத்து 2Aக்கும் 3Bக்கும் உள்ள பாயிண்ட், அடுத்து 3Bல இவ்வளோ டேக்ஸ், 2Aல இவ்வளோ தான் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. மூணாவதா நான் இவே பில்லை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ GSTR 1க்கும் 3Bல வந்த ஃபிகரை வச்சுக்கிட்டு இவே பில் டோட்டலாக எவ்வளோ போட்டிங்களோ அந்த ஃபிகரை இதில் செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் இன் RCM லைபிலிட்டி இன் 2A. ஸோ இந்த 2Aல இந்த கீழே கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் லைபிலிட்டி to ரிவர்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு 2வது ஹெட்டிங் இருக்கும் சார். தனியாக இதுக்காகவே உங்களை கவர்மெண்ட் பிரித்து கொடுத்துட்டான். ஸோ RCM ஈஸியாக லைபிலிட்டி. ஸோ அந்த லைபிலிட்டி உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி 2Aல ஃபைல் பண்ணி வந்துடும். அதுவும் நீங்கள் 3Bல எவ்வளோ கட்டியிருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த காலம் 2ல தெளிவாக ரீகன்சல்ட் பண்ணி ஆஃபீஸர் செக் பண்ணுவார். அடுத்து 3வது கண்டிஷன், ITC கிளைம்ட் ஆஃப்டர் த லாஸ்ட் டேட் ஆஃப் அவைலிங் ITC as per 16(4). ஸோ ஒரு 10 பார்ட்டி இருப்பான், 10 பார்ட்டி என்ன பண்ணியிருப்பான்னா GST வந்து 2 வருஷம் கழிச்சு இப்போ ஒன்றா எமர்ஜென்சி ஸ்கீம் போடுறாங்க, ஏதோ ஸ்கீம்ல எல்லாம் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா இந்த 2Aல வந்திருக்கும். ஈவன் தோ வந்திருந்தாலும் அது 16(4) படி டைம் லேப்ஸ்டு ஆஃப்டர் செப்டம்பருக்கு அப்புறம் அவர் ஃபைல் பண்ணியிருப்பார். ஆனுவல் வித்தின் டூ டேட் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்னுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணது எல்லாமே டைம் லேப்ஸ்டு ITC. இதை நம்ம 2Aல வந்திருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. கடைசி பாயிண்ட், இந்த 3Bல இன்ட்ரெஸ்ட் நம்ம கட்டின 3Bல இந்த 3Bலாம் லேட்டாக ஃபைல் பண்ணியிருக்கிறோம், இந்த லேட்டாக ஃபைல் பண்ண 3Bக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத கம்பேரிசன் பண்ணுவாங்க. அடுத்து GSTR 1 கம்பேர்டு வித் GSTR 7A, அடுத்து GSTR 1 கம்பேர்டு வித் GSTR 8A. இந்த 2 காலமும் எங்கே வரும் அப்படின்னா நீங்கள் இந்த 2Aவை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் கிளைம்டு அதர் தென் அண்ட் டியூ அப்படிங்கிற காலத்துலையும் வரும். நீங்கள் 2Aவில் ஒவ்வொரு மாதமும் போய் இந்த 2 GSTR 7A 8Aவையும் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். HSN கோடு கொடுத்துருக்கோமா இல்லையான்னு பார்த்துக்குவோம். ஸோ GSTR 1 HSN கோடும் 3Bல RCM HSN கோடும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது, இது அத்தனையும் வெறும் ரீகன்சிலேஷனில் வர இஷ்யூ சார். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக தொகுத்து கொடுத்துருக்கிறேன். இந்த 8 பாயிண்ட் மைண்டில் வச்சு உங்களுடைய ரீகன்சிலேஷனை ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னா, நம்ம ரீகன்சில் பண்ணுறப்போ டவுட் வரும். சதீஷ் சாருக்கு எவ்வளோ டேலி வேணாலும் சார் எனக்கு டேலியே ஆகலின்னு சொன்னார். ஸோ அவருக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 9ல் மார்ச்சுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் அடுத்த பீரியட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக்கப் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரிப்போர்ட்டட் இன் 17-18 பட் கிளைம்டு இன் நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக்கப் போட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுடைய ரீகன்சிலேஷன் வந்து டேலி ஆகும். அடுத்து இன்னர் ரீகன்சிலேஷன், இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணதான், நம்ம முதலே சொன்னதுதான். இந்த PPT வரும் சார், இதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே வந்துடும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்மை வச்சுக்குங்க.
இந்த ஃபார்ம்ல நீங்க ஆடிட்ல உங்களுடைய ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட்ஸும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஒரு இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க இதுல போய் எடுத்திருப்பீங்க. பாயிண்ட் நம்பர் 5ல வந்த புதுசுல நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா 2A பாத்தீங்கன்னா அக்டோபருக்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ நம்ம எதுல ஐடிசி போடுறதுன்னு தெரியாம பிகினிங் பீரியட்ல இதுல போட்டிருப்போம். இல்ல இம்போர்ட் குட்ஸே வந்து காட்டாம விட்டுருப்போம். இல்ல இம்போர்ட் குட்ஸ்ல கஸ்டம்ஸ் டியூட்டியை சேர்த்து கிரெடிட் எடுத்திருப்போம். ஸோ இந்த தவறுகள் எல்லாம் இம்போர்ட் குட்ஸ்ல நடந்திருக்கிறோமா அப்படின்னு பாத்துக்கோங்க. இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்குண்டான டியூட்டிஸ் எல்லாம் கட்டி எக்ஸ்பென்சஸ் எழுதியிருக்கிறோமா, அதுக்குண்டான ஐடிசி எடுத்திருக்கிறோமா, ஐஜிஎஸ்டி கரெக்டா கட்டின டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆர்சிஎம் முதலே சொன்ன மாதிரி ஆர்சிஎம் ஜிஎஸ்டிஆர் 1ல தெரிவிச்ச ஆர்சிஎம் ஜிஎஸ்டிஆர் 1க்கும் இந்த பாயிண்ட் 3க்கும் டேலி ஆகுதான்னு பாத்துக்கோங்க சார். இதுக்கு தனி ரிப்போர்ட் இருக்கு, பின்னாடி காமிக்கிறேன். அந்த ரிப்போர்ட் வச்சு ஒர்க் பண்ணுங்க. ஜிஎஸ்டிஆர் 1ல ஆர்சிஎம் லைபிலிட்டி வராது. பட் நம்ம இந்த பார்ட்டும் இதுல கட்டணும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துருங்க. 2Aவும் ஆர்சிஎம்மும் கம்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிவர்சல் பாயிண்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, டாக்ஸபிள் சப்ளைனா என்ன சார்? ஒரு 1000 ரூபா பில் போட்டோம் சார். ஆனா அதுல என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பாருங்க. நம்ம ஒரு 1000 ரூபா பில் போட்டதுக்கு அப்புறம் 10 ரூபா ரேட்டை போட்டிருப்போம். அப்புறம் திடீர்னு என்ன ஒன்று இருக்கும், ஐயோ 10 ரூபா இல்லை 12 ரூபான்னு சொன்னையும் அதுக்கு ஒரு டெபிட் நோட் போட்டிருப்போம். அந்த டெபிட் நோட்டை அதோட ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் இல்லை இதுல 8 ரூபா கம்மியா இருக்குன்னு சொல்லி கிரெடிட் நோட் போட்டோம்னா கிரெடிட் நோட்டை லெஸ் பண்ணிக்கிங்க. அட்வான்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தா அதை ஆட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அதை லெஸ் பண்ணி தான் நீங்க உங்களுடைய டாக்ஸபிள் சப்ளையை அரைவ் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கிங் உங்களுக்கு ஃபுல் சார்ட் கொடுத்துருக்கேன். இட் சுட் பி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்ட் இன்னொரு 7 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன், அதோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். லாஸ்ட் போர்ஷன் ஜிஎஸ்டிஆர் 2A ரீகன்சிலேஷன். இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வரும் ஆனா வராது அப்படின்னு தலைவர் சொன்ன மாதிரி தான் சார். 2A 2B அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸும் 2A வந்து 2018 தான் சார் வந்தது. அப்பவும் இன்ஃபர்மேஷன் பீரியடுக்காக தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ் பீரியட் 2019 அப்ளிகபிள் ஒரு ரூல் 36(4) அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. அந்த ரூல் படி உங்கள் 2Aவில் வந்த பிகர் அதனிலிருந்து 20% நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க சார். அது இப்போ 5% வந்து நிக்குது. ஸோ இது பிகினிங்ல நம்மளுக்கு இருக்கிற இஷ்யூ. ஒரு 2Aல என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வருங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இத்தனை பார்ட்ஸையும் எடுத்திருப்பீங்க. சரி, ஒரு 3Bயும் 2Aவையும் 17, 18, 18, 19ல நீங்க கம்பேர் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ரிப்போர்ட் எந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆயிருச்சு, எந்தெந்த இன்வாய்ஸ் எல்லாம் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு, எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, எதெல்லாம் ஆப்போசிட் பார்ட்டி மிஸ் பண்ணிட்டாரு, அந்த ரெண்டுக்கும் என்ன மிஸ் மேட்ச், ஜிஎஸ்டி நம்பர் நம்ம எதெல்லாம் தப்பா போட்டோம். வந்த புதுசுல நிறைய பேர் ஈஸியா ஃபைல் பண்றோன்னு பிடிசியூல ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா நாம வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து காமிச்சிருப்போம். ஸோ 2Aல வந்திருக்காது. அப்படி ஜிஎஸ்டிஎன் மிஸ் மேட்ச்னாலேயோ பிடிசி ரீசனாலேயோ இருந்ததுன்னா அந்த ரீசனை நீங்க அனலைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இது 3Bல நீங்க ஐடிசி அவைல் பண்ணது, இது 2Aல உங்களுக்கு வந்து ஐடிசி. இந்த ரெண்டையும் நம்ம டேலி பண்ணி ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது ப்ரோட்டோக்காலோ இல்லை ஒரு லிஸ்ட்டோ இல்லை ஒரு ஃபார்முலாவோ கண்டிப்பா வேணும். ஏன் அப்படின்னா இங்க வந்து கார்த்திகேயன் சார் ஐடிசி 10 லட்சம் எடுத்திருப்பார் ஒரு வருஷத்துக்கு. இங்க 2Aல 8 லட்சம் வந்திருக்கும். டிஃபரன்ஸ் எவ்வளவு சார் கார்த்திகேயன் சார்? 8 lakhs சார். இல்ல சார், இங்க 10 லட்சம் சார். 2 லட்சம் 2 லட்சம் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆபீஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒத்துக்குவாரா? ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன ரீசன் ஃபார் இதுக்காக எவ்வளவு டாக்ஸ் போட்டு விட்டுருவோம் சார். தலைவரே சூப்பர் சதீஷ் சார் ரொம்ப அனுபவம் பேசினால இந்த மீட்டிங் முழுக்க சதீஷ் சாருக்காக மட்டுமே, அவருக்காக தான் ரொம்ப நன்றி. ஸோ எஸ் தேங்க்யூ. ஸோ நெட் ஐடிசி அவைல்டு 3B 2Aல வந்தது இவ்வளோ சார். எனக்கு 3Bல 10 லட்சம் சார், 2Aல 7 லட்சம் சார், 3 லட்சம் டிஃபரன்ஸ் சார் அப்படின்னா ஆபீசர் அந்த 3 லட்சத்துக்கு டாக்ஸ் கட்டிட்டியான்னு கேட்பார். நீங்க கட்டலாமா, கட்டிடுவீங்களா சார் கார்த்திகேயன் சார்? வந்ததில்லை சார். எப்படி சார் கட்ட முடியும்? கட்ட முடியாது. வெரி குட் ஜெயக்குமார் சார், கட்ட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் ஐடிசி ஆஸ் பர் 2A அப்படின்னு எடுத்துக்கணும் சார். ஸோ ஒரு 7 லட்சம் ரூபா ஐடிசியில் 2Aல வந்ததை எடுத்துக்கணும். இதையெல்லாம் நம்ம கூட்டணும்னு சொல்றேன். இதெல்லாம் கூட்டுங்க. ஐடிசி அவைல் பண்ணியிருப்பீங்க. ஆனா ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவர் வந்து ஃபைல் பண்ணியிருக்க மாட்டார். இல்லை என்ன பண்ணியிருப்பார்னா B2B பண்றதுக்கு பொதுவாக B2Cல பண்ணியிருப்பார். அடுத்து நீங்க இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்க, அவைல் பண்ணியிருப்பீங்க. 2Aல ஏதாவது ஒரு ரீசன்னால வராமல் இருக்கும்.
சர்வீஸ் அவைல் பண்ணியிருப்பீங்க, அது 2A வராமல் இருக்கும், அதை இந்த ரைட் சைடில் போட்டுக்குங்க. அடுத்து 9394 RCMக்கு செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டு நீங்கள் ஐடிசி எடுத்திருப்பீங்க, அது 3B வந்திருக்கும், 2A வந்திருக்காது. அதாவது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சேஷனுக்கு RCM கட்டியிருப்பீங்க, அது 2A வராது. அதை வந்து தனியாக பிரித்து உங்கள் 2A வந்த ஃபிகரோட அதை ஆட் பண்ணுங்க. அடுத்து ஐடிசி அவைல்டின் CGST SGST நீங்கள் ஐடிசி எடுத்திருப்பீங்க 3B, ஆனால் உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி 2A IGST போய் கட்டியிருப்பார் சார். அதாவது நீங்கள் பில்லு கரெக்டாக கொடுத்துருப்பாரு, ஃபைல் பண்ணுறப்ப தப்பாக IGST பண்ணியிருப்பார், அப்போ அதை ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து டெபிட் நோட் கிரெடிட் நோட்டை போட்டு அவைல் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு பார்ட்டி உங்களுக்கு டெபிட் நோட் கொடுத்துருப்பாரு, நீங்கள் அதை அவைல் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது பாத ரீசன்னால அவர் அப்லோட் பண்ணாமல் விட்டுருப்பார். ஸோ இது எல்லாமே உங்கள் 2A ஆட் பண்ணுங்க சார். 7 பாயிண்டை மறக்காம ஆட் பண்ணுங்க சார். அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா இது எல்லாம் லெஸ் பண்ணுங்க சார். ஐடிசி அவைல் பண்ணியிருப்பீங்க சார், ஆனால் அது எல்லாமே ப்ரீவியஸ் இயராக இருக்கும், ஸோ அதை லெஸ் பண்ணிடுங்க. இன்எலிஜிபிள் ஐடிசி நீங்கள் எடுத்திருக்கவே மாட்டீங்க சார், அது 2A வந்திருக்கும், அதை லெஸ் பண்ணுங்க சார். பிளாக்டு ஐடிசின்னு வந்திருக்கும், ஸோ அந்த பிளாக்டு ஐடிசியும் லெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் நம்ம எடுத்ததும் இன்எடிசியில் ஹெட்டாக மாறி இருக்கும், அவர் IGST போட்டிருப்பாரு, நம்ம CGST எடுத்திருப்போம், அதை ரிவர்ஸ் பண்ணி லெஸ் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு ப்ராப்பராக உங்களுடைய ரீகன்சிலேஷனுக்கு உண்டான கிளியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதைப்படி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 2A வந்த ஐடிசிக்கும் 3B வரும் ஐடிசியும் நீங்கள் பக்காவாக டேலி பண்ணிடலாம் சார். இந்த டாக்குமெண்ட்ஸ் முழுக்க சென்னை வரி ஆலோசகர் சங்கத்துக்கு மட்டும்தான் சார் கொடுக்குறேன், வேற எங்கேயுமே கொடுக்கல. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அவரோட ஆஃபீஸர் இந்த டிஃபரன்ஸ்ப்பா இவ்வளோ டேக்ஸ் கட்டிட்டு நோட்டீஸ் போட்டுருவார், பட் நம்ம பார்ட்டிக்கு இவ்வளோ சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவரை காப்பாற்றலாம், அதுக்கு ஒரு ஃபீஸும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இதனுடைய டோட்டல் டீட்டெயில்ஸ். நான் இந்த PPT மீட்டிங் முடிஞ்சோடனே கொடுத்துட்றேன். கடைசியாக ஒரு டிப்ஸ் மட்டும் சென்னை வரி ஆலோசகருக்காக, இந்த மாதிரி இவ்வளோ 2A நீங்கள் ரீகன்சல் பண்ணணும் அப்படின்னா அந்த வருஷத்துல டேலி அக்கௌண்ட்ஸ் இருக்காது, எக்ஸல் தான் வச்சிருப்போம், ஏதாவது டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீகன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபைல் நான் இந்த மீட்டிங்கில் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அது வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீ 2A கம்பேரிசன் எக்ஸல் ஃபைல் சார். மீட்டிங் முடிஞ்சோடனே நம்ம ஜெயக்குமார் சாருக்கு மெயில் அனுப்பிடுறேன். அந்த 2 வருஷத்துக்கு ஆடிட் வந்தோடனையும் இந்த எக்ஸல் ஃபைலில் போய் அந்த 2 வருஷம் 2A டவுன்லோட் பண்ணிக்கிங்க. உங்கள் புக்ஸில் இருக்கிறதோ எக்ஸலையோ உள்ளே போட்டிங்க அப்படின்னா அது என்டையராக ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த டூல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை ஃப்ரீயாக கொடுக்குறேன். அடுத்து என்னென்னா ஆடிட்டுக்குன்னே ஒர்க் பண்ணுறதுக்குனே ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது சார். என்னென்ன டேட்டாஸ் உங்கள் ரிட்டர்னில் இருக்குது, என்னென்ன டேட்டாஸ் புக்கில் இருக்குது, ஈச் அண்ட் எவ்ரி GSTR 1 ஆகட்டும், கிராஸ் டெபிட் நோட் ஆகட்டும், கிரெடிட் நோட் ஆகட்டும், உங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட என்ன இருக்கும், டர்ன் ஓவர் அலைன்ஸ் என்னென்ன டர்ன் ஓவர் காமிச்சிருக்கிறோம், எவ்வளோலாம் கொடுத்துருக்குறோம், அவுட்புட் அலைன்ஸ், இன்புட் அலைன்ஸ், சதீஷ் சாருக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் ஆடிட்டை முடிக்கிறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த மீட்டிங்கில் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதுவரை எனக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்திகேயன் சாருக்கும் சதீஷ் சாருக்கும் ஜெயக்குமாருக்கும் நன்றி. நான் சரியாக எடுத்திருந்தேன்னா மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கதிரவன் சார். உங்களுக்கு நல்லா சொல்ல முடியுமா சார்? தேங்க்யூ சார். நல்லா இருந்தது. அதுக்குதான் தேடி கண்டுபிடிச்சு பக்காவா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம சதீஷ் சார். ஓகே சார். அதை வந்து அவருடைய செலக்ஷன் பக்காவா என்னைக்குமே வந்து சோட போகாது. ஓகே சார். क्वेश्चंस இருந்தா கேட்கலாம் சார். டவுட்ஸ் கண்டிப்பா. பார்ட்டிசிபென்ட்ஸ் எனி क्वेश्चंस? சார் ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சார். இப்ப 2A 2B நம்ம ரெக்கன்சில் பண்ணி கொடுக்குறோம். 2B இல்ல சார், 2A மட்டும் ஆடிட்டுக்கு. இல்ல 2A அண்ட் வந்து நம்மளுடைய புக்ஸ் எல்லாம் நம்ம டைம் பண்ணிருக்கோம் சார். 2B வந்து புதுசா வந்த பொண்டாட்டி சார். பழைய பொண்டாட்டி தான் நமக்கு ரீகன்சில், சாரி புதுதா வந்தவங்க, பழசு மட்டும் தான் ரீகன்சில் பண்ணுவாங்க. ஓகே. இல்ல இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா 2A எனக்கு ஆன்லைன்ல வந்திருக்கு, நீங்க வந்து ரிட்டர்ன்ல கிளைம் பண்ணிருக்கீங்க சொல்றாங்க. நம்ம பில்ஸ் எல்லாம் ரெக்கன்சில் பண்ணி கொடுக்குறோம், பட் அவங்க வந்து அக்செப்ட் பண்றது இல்லையா சார்? அது என்ன? அதுக்கு தான் சார் உங்களுக்காக தேடி பிடிச்சி இந்த ரீகன்சிலேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு PPTல உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா? ஆமா. இது தெளிவா இதைப்படி ஒர்க் பண்ணுங்க. ஏன் இப்போ டாக்ஸ் கட்டணும்னு நீங்க கேளுங்க. எப்பா என் மேல எந்த தப்பும் இல்லை, நான் பில்லு பேமெண்ட் கையில எடுத்திருக்கிறேன், ITC கரெக்டா கிளைம் பண்ணியிருக்கேன், பேமெண்ட் கரெக்டா அக்கௌண்ட்ல கொடுத்துருக்கிறேன், அந்த பார்ட்டியும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் டெக்னிக்கல் இஷ்யூனால என்னோட GST நம்பர் போடாம விட்டுட்டார், இல்ல வந்து B2Cல காமிச்சிட்டார், நான் அவர்கிட்ட ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கி தரேன் அப்படிங்கிற பாயிண்ட கொடுங்க.
கண்டிப்பா உங்களுக்கு டிமாண்ட் போட மாட்டார் சார். இல்ல ஆக்சுவல் டிமாண்ட் போட்டாரு, அப்சர்வேஷன்ல போட்டாரு. ஆ நம்ம லீகலா எப்படி நம்ம எஸ், நீங்க கிளியரா கொடுக்கணும். இந்த ரீசனால தான் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அவர் அப்செட் பண்ணிக்குவார். இது என்ன கேஸ்ல சப்போர்ட்டிங் இருக்கா சார் இது? இல்ல சார், இது ஒண்ணும் இல்லை. இப்போ என்னன்னா 16(4) அப்படிங்கிற சட்டத்துல 16(4)ல நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தா போதும்னு மட்டும் இருக்கு. என்ன ரீசனால டிஃபரன்ஸ் நம்ம தனியா பேசிக்கலாமா சதி சார்? ஓகே சார், ஓகே. சூப்பர், ஓகே. வேற சார் எனி அதர் டவுட்? மியூட்ல நீங்க சாட்ல கூட போடலாம் உங்களுடைய கேள்விகளை ஏதாவது இருந்ததுன்னா சார். அப்புறம் அந்த பேமெண்ட் இருக்கு இல்லையா, அன்பேமெண்ட், அந்த பேமெண்ட் ஏதாவது பேமெண்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா, ஏதாவது ரைட் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குண்டான ஜிஎஸ்டியும் ரிவர்ஸ் பண்ணி காமிக்கணுமா அது இல்லையா? அது ஒரு ஆமா சார் 36 ரூல் 36. ஆமா சார் 37 படி நீங்க 180 டேஸ் பேமெண்ட் பண்ணிருக்கணும் சார். பார்ட்டிக்கு 180 நாட்களுக்குள் பணம் செலுத்தினீங்கன்னா ஆமா அதையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். கண்டிப்பா ரிவர்சல் பண்ணணும் சார். ஹலோ சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. கேளுங்க ஜெயக்குமார். இல்ல வேற சம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தாரு சார். மிஸ்டர் கதிரவன் சார், எஸ்ஜி சொல்லுங்க ஜி. 180 days ரிவர்சலுக்கு வித் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது சொல்லலையா? கண்டிப்பா அவங்க ரிவர்சனாலே டென்ஷன் ஆயிருவாங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் சொல்லி. சார் எல்லாருமே ஓவரால் நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பழனிசாமி, ஈரோடு சார். சொல்லுங்க சார். சார், எஸ்பெஷலி சென்னை டாக்ஸ் பிராக்டிஷனர் மட்டும் சொல்லியிருக்கீங்க சார். நான் ஈரோட்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். எங்களுக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் கிடையாது சார். வந்தவங்க எல்லாருமே விருந்தினர் தான் சார். ஓகே சார், ஓகே சார். சதீஷ் சார் என்னை மிரட்டினாரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. எனக்கு வந்து நீ பிராக்டிக்கலா தான் எடுக்கணும், நீ வாட்டுக்கு எங்காவது கதை அடிச்சுன்னா பாரு அப்படின்னாரு. அதுக்காகவே பிராக்டிக்கலா எடுத்திருக்கேன் சார். எல்லாமே நீங்க அவங்க மெயில்ல கொடுத்து வாங்கிக்கலாம் சார். இந்த எக்ஸல் ஷீட், இந்த பிபிடி பிரசன்டேஷன் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் சார். சூப்பர் பிரசன்டேஷன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். பழனிசாமி, இது சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே, தமிழ்நாடும் இல்ல, இந்தியா சார். உங்க சங்கத்துல இணையணும் சார். நான் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் சார். சரிங்க சார். நான் இந்த வீக்லயே இணைஞ்சிடறேன் சார். கண்டிப்பா சார். அதுக்கு என்ன ஃபார்மாட் அதை கொஞ்சம் சொல்லிடுங்க சார். மெம்பர் ஆர்த்தி என்ன ஃபார்மாட்? கண்டிப்பா ஒண்ணு இல்ல, நம்மளோட அசோசியேஷன் வெப்சைட் இருக்கு, www.variaalosakar.com.in.org இருக்கு. இதுல போனா உள்ள போயிடலாம். நீங்க உள்ள போயிட்டு மெம்பர் செக்ஷன் வரும், அதுல போயிட்டு ஜிஎஸ்டிபி இருந்ததுன்னா ரெகுலர் மெம்பர்ல வந்துடலாம். ஜிஎஸ்டிபி இருக்கு சார். ஜிஎஸ்டிபி ரெகுலர் மெம்பர்ல வந்துடலாம். எல்லாமே உண்டு. அப்போ சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, படிக்கிறவங்க, சில பேர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மெம்பர் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து நாலேஜ் ஷேரிங் மட்டும் தேவைப்படுறதால அவங்க லேர்னர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் மெம்பர்ஸ். ஓகே சார். இது ஜிஎஸ்டி ஆடிட் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அதே போல ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து கார்பரேட் மெம்பர்ஷிப் வச்சிருக்கோம். ஓகே சார். சரிங்களா? நான் என்னுடைய செக்ரட்டரி போட்டிருக்கிற சைட் அட்ரஸ் போர்ட்டல், அதை நீங்க பாத்துக்கலாம் நீங்க. சரிங்களா? நம்பர்ஸ் இருக்கு, நீங்க கால் பண்ணுங்க. எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டே இருப்பாங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். சாட் பாக்ஸ்ல நம்பர் போட்டுருங்க சார், கார்த்திகேயன் சார். கண்டிப்பா சார். ஓகே. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஜி. சரி, க்ளோஸ் பண்ணிடலாமா இல்ல 2-3 டிப்ஸ் ஏதாவது சொல்லலாமா? லேட்டஸ்ட் அப்டேட் மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ. ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் லேட்டஸ்ட் அப்டேட் மட்டும் பார்த்துலாம், கவர் பண்ணி. ஓகே. சரி, இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல. ஓகே. ஏமா லலிதா? ஓகே சார். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா சார் கார்த்திகேயன் சார்? இருக்கு சார். ஓகே, பர்ஃபெக்ட். சரி சார். இப்போ நம்ம சதீஷ் சார்கிட்ட வந்து ஒரு 300 கிளைண்ட் இருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 வந்து 300, 3B ஒரு 300, 600 ரிட்டர்ன் ஆச்சு சதீஷ் சார். கரெக்டா சார் சதீஷ் சார்? ஓகே சார். ஓகே. ஸோ 1ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ள 600 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அப்போ 30 டிவைட் பை 600 எவ்வளோ சார்? இல்லை 600 டிவைட் பை 30 எவ்வளோ சார்?
கேட் பாக்ஸ் போடலாம் சார். என்னாச்சு சரி சார், கால்குலேட்டர் தேடிட்டு இருக்கீங்களா? 20 சார். 20. சரி சார், ஓகே. அப்போ ஆவரேஜா ஒரு நாளைக்கு எத்தனை ரிட்டர்ன் வருது சார்? ஒரு நாளைக்கு 20 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், கரெக்டா சார் சதீஷ் சார்? சரி சார், 20 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோமா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? லாகின் பண்ணி தான் பார்ப்பீங்களா சரி சார்? ஓகே. கார்த்திகேயன் சார் நீங்க சார்? இதுல ஒண்ணு வச்சிருக்கேன் சார், கிளேட் இது சரி ஆப் வச்சிருக்கேன், அதில் போட்டு பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் சார். கம்ப்யூட்டர் எக்ஸல்ல ஃபார்முலா போட்டுக்கலாம் சார். ஓகே ஓகே. நம்ம தலைவர் அப்டேட்டா இருக்காரு. ஸோ அவர் சொன்னதே தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவர் அதே மாதிரி மற்றவங்களும் தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே ஸ்க்ரீன்ல ஒரு ஆப் தெரியுது இல்லையா? கிளே டாக்ஸ் ப்ரோ. எஸ், இந்த டவுன்லோட் பண்ணிக்கிங்க, டேரா ஃப்ரீ தான். பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 2 மினிட்ஸ் சார் உங்களோட எல்லா லிஸ்ட்டும் இப்படி வந்துடும் சார். இதெல்லாம் பெண்டிங் இருக்கு, இதெல்லாம் அப்படிங்கிற இதெல்லாம் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற வித்தின் 2 செகண்ட் தான் சார். இதை வந்து நீங்க எவ்ரி 1 hour ஒன்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு ரிட்டனையும் நம்ம வந்து இது எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணிக்கணும் நம்ம கிளைண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம். எஸ், அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ரைட் சைட்ல ஒரு கேமரா வரும், அந்த இங்க போட்டுருக்கான் பாத்தீங்களா, ஸ்கேனிங் யூசிங் த கேமரா அன்செக் த டீடைல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறான். ஸோ உங்களோட இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்ல உங்களோட கிளைண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேமரா ஆன் பண்ணி அப்படியே ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகி வந்துடும் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெர்ச்சுவலா இத மாதிரி தான் ஒன்னு ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். நீங்க இன்னைக்கு தான் சொல்லிருக்கீங்க, பல மீட்டிங்ல சொல்லல இதுக்கு முன்னாடி. இல்ல சாரங்க சார், நம்ம மத்தவங்ககிட்ட கேட்டு பாருங்க, காப்பி பேஸ்ட் தான், எத்தனையோ தடவை சொல்லி. ஓகே, பரவாயில்ல. தேங்க்யூ 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 தேங்க்யூ. சூப்பர். நீங்க யாரும் சொல்லல, அதனால நானே சொல்லிட்டேன். சூப்பர். அடுத்து இப்போ சதீஷ் சாருக்காகவே இந்த கொஸ்டின், ஏன்னா அவரு தான் போட்டு டவுட்டா கேட்டு சாகடிக்கிறார். சதீஷ் சார், ஆக்ட் ரூல் எல்லாம் நீங்க படிக்கணும் சார். ஆனா படிக்க சொன்னாலே உங்களுக்கு தூக்கம் வந்துருது, கரெக்டா சார்? உங்களுக்கும் இல்லை, எனக்கும் அப்படிதான். சரி, வேற ஒருத்தர் படிக்கிறத கேட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்குமா? ஒரு சட்டம் ஆக்ட் ரூல் செக்ஷனை வேற ஒருத்தர் படிக்கிறத நம்ம கேட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படி ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? 100% சார். தேங்க்யூ. ஸோ ஒரு படிக்கிறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அது அப்படியே வாசிக்க வாசிக்க இப்போ லேட்டஸ்டா ஆடியோ புக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. நீங்க ஒரு 75 ரூபா கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 100 புக்கை வந்து ரீடிங் பண்ணிக்கலாம். ஸோ அதே டெக்னாலஜி நம்ம ஜிஎஸ்டியில் இருக்கு, அதுதான் இது. ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க, இல்லைனாலும் இந்த பிபிடி நான் கட் பண்ணி எடிட் பண்ணி ஒர்க் பண்ணி தரேன், அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ 1 செகண்ட் வேணா டைம் தரேன், உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க சார். டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் ரூல்ஸ் எல்லாமே வந்து மேலே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ டேப்னு இருக்குங்களா சார், இந்த ஆடியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே ரீட் பண்ணும், நீங்கள் அழகாக கேட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து முக்கியமான டிப்ஸு, இப்போ அதே மாதிரி 2Aவை வந்து ஒர்க் பண்ணி எடுக்கிறதுல சதீஷ் சாருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. 2Aவை டவுன்லோட் பண்ணுறோம், அதை எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணுறதுல இடைஞ்சலாக இருக்குது, அந்த பில் டு பில்லை பிரிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு சதீஷ் சார். அவருக்காகவே அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 2Aவை ஜேஎஸ்ஆனா டவுன்லோட் பண்ணிக்கிங்க சதீஷ் சார். இதை நோட் பண்ணிக்கிங்க சார் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கிங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ கேமராவோ எடுத்துக்கிங்க. இது ஒரு நம்ம சென்னை சேர்ந்த ஸ்ரீனிவாசங்கிற ஆடிட்டர் சார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், அவர் எனக்கு ரெஃபர் பண்ணது தான். ஸோ இதில் போய் உங்கள் 2A ஜேஎஸ்ஆனா டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா பக்காவாக எக்ஸலில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகி வந்துடும். வித்தின் 2 மினிட்ஸில் 1 ஆகட்டும். நம்ம இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டிஆர் 1 பண்ணிட்டோம், அதில் 12% போட்டோமா 5% போட்டோமா, அதை வந்து நம்மளுக்கு எக்ஸலாக வேணும் அப்படிங்கிறப்போ அதுக்கும் இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஈஸியாக அழகாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சார்? 3 நாள் ஹாலிடே, சதீஷ் சார் ஜாலியாக ஃபேமிலியோட டூர் போறாரு. எங்க சார் சதீஷ் சார்? எங்க சார் டூர் போறது? ஏன் சார் போயிட்டு நீங்க ஒரு 2ஆம் தேதி வரீங்க சார். ஓகே சார். வியாழக்கிழமை வரீங்க. லேத்தியம் தான் கொடைக்கானல் ஓபன் பண்ணிருக்காங்க சார். ஓகே சாரங்கன் சார், போயிடலாம் சார். ஏதாவது யாராவது என்னை கூட்டிட்டு போனீங்கன்னு நானும் வரேன். ஓகே,
ஸோ 2ஆம் தேதி வரீங்க சதீஷ் சார். ஓகே சார். வந்து உங்க கிளைண்ட் ஒரு 10 பேர்த்தோட லிஸ்ட் எடுத்து பாக்குறீங்க. பில்லு சேல்ஸ் பில்லை கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. சரிங்களா? என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு நீங்க போயிட்டீங்க. 3ஆம் தேதி அன்னைக்கு உங்க ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணலான்னு உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களால ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப நேற்று வந்த அப்டேட். 2 மாதங்கள் 31/8/2021 அன்று டியூ டேட் முடிஞ்சு ஃபைல் பண்ணாம இருக்கிற 2 ரிட்டர்ன் ஜூன் ஜூலை பெண்டிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் செய்ய முடியாது. ரொம்ப 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 குரூசியல் அப்டேட் சார். கேர்ஃபுல்லா எல்லாரும் அப்டேட் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. முதல்ல கொடுத்த கிளியர் டாக்ஸ் ப்ரோவை உடனடியாக நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி உங்க கிளைண்ட் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி யாரெல்லாம் 2 மாசம் பெண்டிங்கிறத உடனே லிஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 1/2021 ஜனவரி 2021 அன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷன்ல ஒரு ரூலை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் வித் எஃபெக்ட் ஃப்ரம்னு கரெக்டா 6 மாசத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்த நோட்டிபிகேஷனை 1ஆம் தேதி செப்டம்பர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர்ட் பர்சன் shall not allowed furnish outward supply of GSTR 1 or IFF for preceding 2 months. 2 மாசம் 3B அவர் ஃபைல் பண்ணல அப்படின்னா அவருடைய ஜிஎஸ்டிஆர் 1 அவர் ஃபைல் பண்ண முடியாது. அடுத்து நீங்க QRMPல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் மந்த் 3B ஃபைல் பண்ணாம இருந்தீங்கனாலும் உங்களுக்கு 1ம் IFFம் உங்களால் ஃபைல் பண்ண முடியாது. இதை வந்து நாங்க 1/9 இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கிங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இதை வந்து போர்ட்டலே வந்து சிஸ்டமேட்டிக்கா கால்குலேட் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க எப்போ போல ஆகஸ்ட் மாசம் பில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுவீங்க. ஆனா அதை சேவ் ஆயிரும். சப்மிட் பண்ணலான்னு போறப்போ அது என்ன சொல்லும் அப்படின்னா, நீ வந்து ரூல் 59(6) வந்து நீ வயலேட் பண்ணியிருக்க. ஸோ நீ வந்து உன்னுடைய ரெக்கார்ட்ஸை நாங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ண மாட்டோம், சேவ் மட்டும்தான் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உங்களையே ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண அலோவ் பண்ணாது. நீங்கள் எப்போ வந்து பழைய 2 மாதம் 3B பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 1 ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் ஆயிரும். ஸோ இதுக்கு எந்த விதமான ஆஃபீஸர் அப்ரூவல் வேண்டாம். நீங்கள் ஃபைல் பண்ண உடனே சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கால்குலேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்டையர் பிஸ்னஸில் முக்கியமான பிஸ்னஸே க்ளாப்ஸ் பண்ணுற ரூல் இது. ரொம்ப ரொம்ப குரூசியல் ரூல். ஏன்னா இது வந்த புதுசில் ரொம்ப எதிர்ப்பாக இருந்தது. ஒரு கோவிட்னால இதை ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வந்து 2 மாதம் 3B பண்ணல அப்படின்னா உங்களுடைய சேல்ஸை வந்து ஜிஎஸ்டிஆர் 1 நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது. அப்படி ஃபைல் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய இன்வாய்ஸ் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு 2Bல போய் உட்காராது. 2Bல போய் உட்காரலினா உங்ககிட்ட சரக்கு வாங்கின நபர் ஐடிசி எடுக்க முடியாது. அவர் கையிலேருந்து கட்ட வேண்டியிருக்கும். உங்களுக்கு பணத்தை தரமாட்டார். ஐடிசி நிறுத்தி வைக்கிறதுல பழைய பணத்தையும் நிறுத்தி வச்சிருவார். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியை மிகப்பெரிய அவேர்னஸ் இருக்கிற செக்ஷன் ரூல் இது. ஸோ இமீடியட்டாக இதை அப்டேட் பண்ணி உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கொடுத்து பெண்டிங் இருக்கிற ரிட்டனை மேக்ஸிமம் ஃபைல் பண்ண வச்சிருங்க. ஸோ இன் தட் நோட் ஐ கன்க்ளூட் மை மீட்டிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ கதிரவன். தேங்க்யூ வெரி மச் சார். நம்ம எஸ் சார். எஸ் சார், மிக்க நன்றி சார். தவிர்க்க முடியாத காரணத்தினால எனக்கு ஆடியோ இதுக்குள்ள முதலில் என்ன தொடர்ந்து பேச முடியாததுக்கு வந்துகிறேன். பொறியாளர் சங்கத்தின் மெம்பர்களுக்கும் கதிரவன் சார்களுக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நமது பொருளாளர் திரு சதீஷ்குமார் அவர்கள், அதுவும் கதிரவன் சார் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செல்லப்பிள்ளை சதீஷ்குமார் அவர்களை நன்றி உரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஜெயக்குமார். சதீஷ் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். தேங்க்ஸ். முன்னாடி ஒரு தடவை மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு டீடைல்ஸ் மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடுங்களேன் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு. மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு ப்ரொசீஜர் மட்டும் சொல்லுங்களேன். இல்ல அது ஒரு இது ஷேர் பண்ணலாம் சார், சார்ட்ட இருக்கு. சரிங்க சார். நம்ம ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, ஒரு வீடியோ லிங்க் இருக்குது, அது வேணா நம்ம ஷேர் பண்ணிடலாம். ஈஸியா இருக்கும் சார். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நினைக்கிறேன். எனக்கு ஆடிட்ல நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த முதல்ல இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதான் ரொம்ப ஈஸியா ஃபேஸ் பண்ணிருக்கோம்.
ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இது வந்து கதிரவன் சார் வந்து ஒரு தகவல் பொக்கிஷம். அவர் வந்து இன்னும் நிறைய டிப்ஸ் வச்சிருக்காரு. நம்ம போக யூஸ் பண்ணிக்கலாம். கதிரவன் சார் உங்க சப்போர்ட் எப்பவுமே நமக்கு தேவைன்றது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பிரசன்டேஷன் இப்ப இல்ல எப்பவுமே அருமையா இருக்கும். அது நம்ம இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் உடைய ஃபீட்பேக் நம்மளுக்கு தெரியுது. ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப நன்றி கதிரவன் சார். தேங்க்யூ. இன்று பங்கு கொண்ட நமக்கு பங்கேற்பாளருக்கும் நமது சங்கத்தின் மெம்பர்ஸ்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாதம் நம்ம இதுல வந்து சங்கத்துல வந்து புதுசா மெம்பர் ஆனவங்கள கொஞ்சம் வெல்கம் பண்ணிக்கிறேன். அவங்க பேர் மட்டும் படிச்சுக்கிறேன். சுப்பிரமணியன் ஃப்ரம் திருப்பூர், சிவகுமார் ஃப்ரம் ஆலந்தூர், முகமது இஸ்மாயில் முகமது நிசாம் ஃப்ரம் பொள்ளாச்சி, பாலமுரளி ஃப்ரம் செங்கல்பட்டு, நாகப்பன் மீனாட்சி சுந்தரம் ஃப்ரம் கோயம்புத்தூர், திருமதி விஜயலட்சுமி ஃப்ரம் கோயம்புத்தூர், ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் உடுமலைப்பேட், கோபால் வெங்கடேஷ் குமார் ஃப்ரம் கோயம்புத்தூர், லட்சுமி பிரகன் ஓசூர், நடராஜன் ஆனந்த் கோயம்புத்தூர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அனைவரும் இது போன்ற எங்களுடைய காணொலியை கண்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லி கேட்கணும். இல்லை உங்களுக்காக பண்றது, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அனைவருக்கும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே சொல்லுங்க சார். உங்க வீடியோ நான் வந்து போன செப்டம்பர்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். போன செப்டம்பர்ல எல்லாம் எவ்வரி சாட்டர்டே நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க. நான் யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். ஆன்லைன்ல இன்னைக்கு தான் அட்டெண்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ஹைலி அப்ரிஷியேட்டட் யுவர் எஃபர்ட் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வெரி நைஸ் கதிரவன் சார். தேங்க்யூ. நான் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வரியாலோசகர் சங்கத்துக்கு ரொம்ப நன்றி சார். கதிரவன் சார் நாமினேட் பண்ணுங்க. Don't forget to subscribe to our Varialosgargal Sangam YouTube channel. Please like, comment and subscribe to our channel and click the bell icon to get video updates.